அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய இஷாவுடைய ஜமாத்தோடு நம்முடைய கடமையான தொழுகையை முடித்த வண்ணம் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையில் கூறப்பட்டுள்ள ஜகாத்தும் பைத்துல் மாலும் என்ற தலைப்பில் சமுதாய சிந்தனையாளர் ட்ரஸ்ட் சீடு ட்ரஸ்டின் நிறுவனரும் இன்னும் காங்கிரஸின் உறுப்பினருமாகிய சகோதரர் எஸ்.எம். ஹிதாயத்துல்லா அவர்களை ஜகாத்தும் பைத்துல் மாலும் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதன் பிறகு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உரைக்கு பிறகு கேட்டுக்கொள்ளலாம். அந்த பேச்சினுடைய இந்த டாபிக் எல்லாமே வெளி டாபிக் போகாமல் இந்த டாப்பிக்கில் மாத்திரம் கேள்விகள் இருந்து சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அது தகுதியானவர்கள் நிச்சயமாக அதுக்கு சரியான பதிலை கொடுப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம். புகழ் அனைத்தும் உலக மக்கள் அனைவரையும் படைத்த ஒரே இறைவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த இனிய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும், தாய்மார்கள் மீதும், இளைஞர்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த அன்பு சகோதரர் ராஃபியா அவர்களுக்கும், ஹாஜா அவர்களுக்கும், அசீஸ் அவர்களுக்கும், மற்றும் இந்த கட்டிடங்களில் இருக்கக்கூடிய சகோதர நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய பேரருள் நாம் எல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம். ஒரு முஸ்லீமாக இருப்பது அமெரிக்க ஜனாதிபதி பதவியை விட மிக உயர்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் போதுதான் இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை நாம் அறிய முடியும். ஒரு ஜனாதிபதி என்பவர் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அந்த பதவியிலே இருப்பார். அதன் பிறகு இந்த உலகத்திலே அவர் இருப்பாரா இல்லையா, இருக்கும்போது அந்த மரியாதை இருக்குமா என்பது தெரியாது. ஒரு முஸ்லீம் உண்மையான முஸ்லீமாக தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அவன் இந்த உலகத்திலும் அவன் வெற்றியாளனாக இருக்க முடியும், மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடியவனாக இருக்க முடியும். உங்களுக்கு தெரியும், இந்த உலக வாழ்க்கை என்பது கடல் நீரிலே ஒரு துளி நீர் போன்றது. மறு உலக வாழ்க்கை என்பது முழு கடல் நீருடைய அளவையும் தாண்டியது என்பது நமக்கு தெரியும். அவ்வளவு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு செல்வதற்கு எளிதான வழியை அதான் நம்ம கொடுத்துருக்கோம். மற்றவர்களுக்கு கிடைக்கல, மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அருள் அல்லாஹ் கையில் இருக்கு. ஆனால் நமக்கு இருந்தும் அதை நாம் சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாளியில் யாரும் இருக்க முடியாது. கையில் கிடைத்தும் அதை விட்டுட்ட மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ இந்த வாழ்க்கையில் ஒரு முஸ்லீமாக வாழ்வது என்ன அவ்வளவு சிரமமான விஷயமா என்று கேட்டால் அதுவும் இல்லை. இந்த வாழ்க்கை என்பது மிக எளிமையானது. இஸ்லாம் என்பது மிக மிக எளிமையானது. இன்ன தீன யுஸ்ரன், இந்த மார்க்கம் மிக எளிமையானது. இப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மதங்கள் இருக்குது, பல்வேறு அமைப்புகள் இருக்குது. எல்லாமே இஸ்லாத்தை விட மிகவும் கடினமானது என்பதை நாம் முதல் விலை கொள்ளும். எப்படி? உதாரணமாக ஒருத்தர் முஸ்லீம் ஆகணும், ஒரே ஒரு வார்த்தையை சொன்னால் முஸ்லீம் ஆகிடலாம். கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு சகோதர கிறிஸ்தவராக ஆவதற்கு என்ன செய்யணும்னு சொன்னால் பேப்டிசம் என்று சொல்வார்கள்.
ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் செலவு செஞ்சு ஒரு நிகழ்ச்சியை பண்ணாதான் அவர்கள் அந்த மதத்திலே தரிபட முடியும். ஒரு ஜாதி என்று எடுத்துக்கொண்டால் சகோதர பிராமணர்கள் அவர்கள் பூணூல் திருமணம் என்ற ஒரு திருமணம் செய்த பிறகுதான் அவர்கள் அந்த சாதியிலே அங்கீகரிக்கப்படுவார்கள். அதற்கு அவர்கள் செலவு செய்யணும். நம்ம எந்த செலவுமே இல்லாம முஸ்லீம் ஆகக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த 5 கடமைகள் என்பது உங்களுக்கு தெரியும். அதை முறையாக செய்தாலே சொர்க்கம் நமக்கு நிச்சயமாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தொழுகை எல்லா மதங்களிலும் தொழுகை இருக்குது. தொழுகை இல்லாத மதம் எந்த மதத்திலும் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களுடைய அடிப்படையாக ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டதுதான். அல்லாஹ் சொன்னான், லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா வலவ் ஷா அல்லாஹ் லஜஅலகும் உம்மத்தன் வாஹிதா. நான் தான் உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மார்க்கத்தையும் வழியையும் ஏற்படுத்தினோம். நாம் நினைத்திருந்தால் உங்களை எல்லாம் ஒரு மார்க்கத்தினராக மதத்தினராக ஆக்கியிருக்க முடியாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் வர முடியாதா? நம்மளை முஸ்லீம் ஆக்குனால எல்லாரையும் முஸ்லீம் ஆகிட்டு போட்டுமே. அப்ப ஏன் மக்களிடம் இருக்கக்கூடிய நிலைகளை அவன் சோதனை செய்வதற்காக இந்த நிலையை நமக்கு தந்திருக்கான். இப்படி பார்க்கும்போது நமக்கு அடிப்படையாகவே இஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லா மார்க்கத்திலையும் தொழுகை இருக்கு. அப்ப நம்ம தொழுகையை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன வித்தியாசம்? நாம இப்ப பள்ளிவாசலுக்கு நீங்க எல்லாம் போயிட்டு வந்தீங்க. போகும்போது யாரு தட்டுல தேங்காயோ பழமோ பூவோ எடுத்துட்டு போல. போயிட்டு தொழுகை முடிச்சுட்டு வரும்போது தட்சணைன்னு சொல்லுவாங்க. குருவுக்கோ அல்லது பிரேயர் சொல்லி செய்யக்கூடியவர்களுக்கு நீங்க பணம் கொடுத்துட்டு வரல. ஓசியில ஒளிச்சீங்க, ஏசியில தொழுதுட்டு வர்றீங்க. எவ்வளவு ஈஸி பாருங்க. போய் முடிஞ்சா நின்று தொழுகிறீங்க, முடியலைன்னா உட்காந்து தொழுகிறீங்க. மஸ்ஜிதுக்கு போனா கூடுதல் நன்மை. வீட்லையோ காட்டிலையோ களத்து மேட்டிலையோ லைட்லையோ ரோட்லையோ எங்கேனாலும் தொழலாம். சுத்தமான பூமி முழுமைக்கும் இந்த உலகத்தில் நமக்கு மட்டும்தான் உலகம் முழுக்கும் ஆலயமாக ஆக்கப்பட்டிருக்கு. வேற எந்த சமூகத்துக்கும் கிடையாது. இப்ப வீட்டில் தொழுகலாம், படுத்துக்கிட்டு தொழுகலாம். அதுவும் முடியாத பட்சத்தில் கண் சாடையாலும் தொழுகலாம். வேற எந்த சமூகத்திலும் இப்படி ஒரு தொழுகை கிடையாது. தொழுகை அந்த நேரம் வந்துட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த நேரத்துல எதுவுமே முடியல, கண் சாலை அளவு தொழலாம். தொழுகை என்பது இன்ன ஸலாத்த லதிக்குல் அக்பர், பெரிய திக்ர், அவ்வளவுதான். தொழுகை என்பது பெரிய அனுஷ்டானம் இல்லை. பெருசாகிட்டா பெருசு, சிறுசுனா சிறுசு. அப்ப அந்த தொழுகை என்பது நாம எவ்வளவு எளிமையா நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. நீங்க போய் ஆலயத்தை 100 முறை சுத்தணும், 100 தண்டால் பஸ்கி போடணும், அளவு குத்தி உங்களை தூக்கணும். நம்முடைய பெண்கள் மண்சோறு சாப்பிடுற அவசியம்லாம் இல்லை. அந்த சிரமம்லாம் நமக்கு கிடையாது. இப்போ எவ்வளவு எளிமையான ஒரு தொழுகை. நான் இன்னும் அதுக்கு நேரம் சொல்லலாம், இருந்தாலும் குறைச்சு கொள்றேன். நோன்பு இருக்கு. குத்திபா அலைக்கும் சியாமு கமா குத்திபா அல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. எல்லா சமூகத்துக்கும் நோன்பு இருக்கு. ஆனா நம்ம நோன்புக்கு அல்லாஹ் கொடுத்துருக்க வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சகர் சாப்பாடு நமக்கு மட்டும்தான் இருக்கு. வேற எந்த சமூகத்துக்கு சகர் சாப்பாடுன்னு ஒன்று கிடையாது. அது மட்டுமல்ல, காலையிலிருந்து மாலை வரை நோன்பு. மாலை முடிஞ்ச உடனே சாதாரண மனிதர்களாக இருக்கிறோம், வீட்டில் போய் நம்முடைய மனைவி மக்களோடு படுத்துக்கொள்ள முடியும். மற்றவர்கள் நோன்பு அப்படி இல்லை. 30 நாள் 40 நாள் அவங்க வீட்டுக்கு தூரமா இருக்கணும். ஆண்கள் காலையில குளிக்கணும், மாலையில குளிக்கணும். நீங்க ஒரு வாரம் ஆனாலும் நீங்க தூய்மையா இருந்தா நீங்க குளிக்க வேண்டிய வேலை கூட கிடையாது. வாரம் ஒரு முறை ஜும்மா குளிக்கணும், அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு எளிமையான ஒரு நோன்பு. அங்கே உள்ள கட்டுப்பாடுகள் நமக்கு கிடையாது. இதுவும் ஈஸி. ஜகாத்து, ஜகாத்தை பொறுத்தவரை எல்லா சமூகத்துக்கும் ஜகாத் இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருக்குர்ஆன்ல சொல்றாங்க, அவுசானி பிஸ்ஸலாத்தி வ ஜகாத்தி மா தும்து ஹய்யா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எல்லாருக்கும் ஜகாத்து கடமை, நமக்கு மட்டும் இல்லை. எனக்கு ஜகாத்தும் தொழுகையும் வசியத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு? 10%. உங்க கிறிஸ்தவ சகோதரர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க தசம பாகம்.
10% கொண்டு போய் சர்ச்சில் அவங்க கட்டணும் இன்கம்ல. யூதர்களுக்கு 10%. நமக்கு எவ்வளவு? மினிமம் 2. எவ்வளவு எளிமை பாருங்க, ஈஸி. ஒன்னையும் பாருங்க, அவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்களேன். இதை கூட நாம செய்யலைன்னு சொல்லி நம்ம எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? இவ்வளவு ஈஸியான தொழுகை, ஈஸியான நோன்பு, ஈஸியான ஜக்காத். அது மட்டுமல்ல, ஹஜ். ஹஜ் என்பது ஆயிலில் ஒரே முறை. அல் ஹஜ் மர்ரத்தன் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ் என்பது ஒரே முறை, அதுக்கு மேல போறது டூர். ஹஜ்ல என்ன கிடையாது? சுன்னத்து கிடையாது, ஹஜ்ல வாஜிபு கிடையாது, நஃபிலும் கிடையாது. நம்ம நஃபில் சொல்லிக்கிட்டா சந்தோஷம், அவ்வளோதான். அல் ஹஜ் மர்ரத்தன். சைவ சமயத்தை எடுத்துக்கோங்க, 12 இடங்களுக்கு போனா தான் அவங்களுடைய புனித யாத்திரை பூர்த்தி ஆகும். வைணவ சமயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 108 திவ்ய தேசங்களுக்கு சென்றால் தான் அவருடைய ஹஜ் பூர்த்தி ஆகும். இல்லைன்னா இங்கே பூர்த்தி ஆகாது. இது மாதிரி தான் எல்லா மதங்கள்லையும். அந்த விஷயத்தில் கூட நமக்கு ஈஸி. இதில் கூட ஏழை மக்களுக்கு, நிசாபு இல்லாதவர்களுக்கு, உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஜக்காத்தும் கிடையாது, ஹஜ்ஜும் கிடையாது. இப்போ ரெண்டையும் கழிச்சு பார்த்தா மொத்தமாக கடமை எவ்வளவு? 3. அதில் ஸ்டாண்டிங் ஆர்டர் 1 களிமா. அப்போ மீதி எவ்வளவு? இந்த ரெண்டையும் ஒழுங்கா ஒரு ஏழையை நிறைவேற்றினா அவன் தான் முன்னால் ஹஜ்ஜுக்கு போவான், சொர்க்கத்துக்கு போவான். இன்றைக்கு பணக்காரர்களை விட பதவியில் இருப்பவர்களை சொர்க்கத்துக்கு யாரு 500 வருஷம் சீக்கிரம் போறான் சொல்லுங்க? ஏழைகள். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையோட இருக்கணும்னு விரும்புனாங்க. கடைசி வரை ஏழையாவே இருந்தாங்க. செல்வம் செல்வாக்கு எல்லாம் இருந்தும் கூட ஏழையாவே அல்லாஹ்வுடைய அந்த அருள் அவருக்கு இறுதி வரையும் அப்படி இருந்தாங்க. இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இஸ்லாம் என்பது நம் கையில் எந்த அப்ளிகேஷனும் போடாமல், எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதை நாம் முறையாக நிறைவேற்றினால் இந்த உலகத்திலும் நாம் வெற்றியாளர்கள், மறுமையிலும் வெற்றியாளர்கள். இதில் ஒரு விஷயம், மற்ற விஷயங்களை நாம் ஓரளவுக்கு தெரிந்திருக்கிறோம், ஜகாத் விஷயத்தை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி தான் இன்னைக்கு நாம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போகிறோம். ஜகாத்னா என்ன? ஜகாத்னா டாக்ஸ். தட் இஸ் நாட் சேரிட்டி. அது தர்மம் அல்ல. ஜகாத் வேற, சதகா வேற. ஜகாத் என்பது அல்லாஹ்வுடைய பணம். சம்பாதித்தது நீங்களா இருக்கலாம், அது உங்க பணம் இல்லை. அதுக்கு பேரு மாலுல்லா. அதுக்கு பேர் என்ன? 2 பேரும் தான் கேட்டு, மொத்தம் கேட்கலையா? சத்தமா சொல்லுங்க, அப்பதான் தூக்கம்லாம் கொஞ்சம் குறைங்க. அது அல்லாஹ்வுடைய பணம், அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய பணம், நம்ம பணம் இல்லை. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அவுசாஹுன் நாஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்களுடைய அழுக்கு, சம்பாதித்தவருடைய அழுக்கு, விஷம். அந்த விஷம் இந்த 97 பாழாக்கிவிடும். அந்த அழுக்கு இந்த 97 அழுக்காக ஆக்கிவிடும். ஆக அல்லாஹ்வுடைய பணத்தை அல்லாஹ்விடம் கொடுக்க வேண்டும். இதுதான் ஜகாத். அல்லாஹ்விடம் எப்படி கொடுப்பது? அல்லாஹ் எப்படி கொடுக்க சொன்னானோ, சகோதரர் ஹாஜாவுக்கும் 1 லட்சம் ரூபா நான் தரணும். ஒன்று அவர் சொன்ன மாதிரி, ஒன்று அவர் கையில் கொடுக்கணும், இல்லை அவர் சொன்ன ரெப்ரஸன்டேட்டிவ் கொடுக்கணும். அப்படி கொடுக்கல, பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டு போனால் கோபம் அதிகமாகிடும். கொடுக்காம இருந்தாலும் அவர் கோபம் வந்திருக்காரு, எழுத்த வீட்டுக்கார்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கோபம் தானே உண்மை. அப்போ ஜகாத்தை அல்லாஹ் சொன்ன வழியில் கொடுக்கணும். அல்லாஹ் என்ன வழியில் சொல்லியிருக்கான்? நம்ம கையில் குர்ஆன் இருக்கு, படித்தால் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இன்னைக்கு குர்ஆனை எல்லாரும் படிக்கிறதில்ல, ஓதுற நிலைமை வந்துட்டாங்க. அந்த ஓதுறது கொஞ்சம் பேர் தான். ஓதுனா ஒரு நன்மை, படித்தா 10 நன்மை. ஒரு அரபிக்கு ஓதுனாலே அவங்க புரிஞ்சுக்குவான். இதா துணிய தலையுமுல் ஆயா ஜாதத்துகுமுல் ஈமான். அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ஈமான் கூடும். நமக்கு ஓதி காமிச்சா எப்படி ஈமான் கூடும்? நான் கேட்குற ஒருத்தர் கிராத்து நல்லா அருமையாக ஓதுறாரு, அந்த கிராத்தை கேட்ட உடனே நமக்கு ஈமான் கூடியுமா? அது விளங்கணும், புரியணும். அப்போ குர்ஆன் என்பது படிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஓதக்கூடியது மட்டுமல்ல. ஓதுனா ஒரு நன்மை, படித்தா பல நன்மை. இக்ராங்கிற வார்த்தைக்கு தவறான அபிப்பிராயத்தை நம்ம வச்சிருக்கோம். இக்ரானா படி,
படிச்சாதான் அடுத்த வாசகம் மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹ் சொல்றான். ஓதுனா எப்படி மனிதன் உருவானான்னு நமக்கு தெரியுமா? இல்ல லீபிலி கைஃப குலிகத் இல்ல சமாய் கைஃப ருஃபியத் எப்படி தெரியும் நமக்கு? ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது ஒட்டகத்தை பார்த்தா தெரிஞ்சுமா? ஜுவாலஜி போய் படிக்கணும், ஒட்டகத்துடைய முழுமையான விளக்கம் தெரியணும். எப்படி வானம் உயர்த்தப்பட்டிருக்கு, எந்த தூணுமே இல்லையே, அது பாட்டுக்கு அது நிற்கிது அந்த இடத்துல. நம்ம வீடு கட்டினா தூண் இல்லாமல் கட்ட முடியலையே, அதுக்கு எப்படி எல்லாம் உருவாக்கியிருக்கான்? பிசிக்ஸ் படிக்கணும், அஸ்ட்ரானமி படிக்கணும். படித்தா தான் என்ன தெரியும், எப்படி வானம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரியும். அப்போ குர்ஆனை படிக்கணும். படிக்காதனால தான் யாரெல்லாம் சொல்வதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் ஒன்று ஜகாத். ஜகாத்தை இதுவரையும் பெரும்பாலும் உள்ளவர்கள் விளங்கினவங்க செய்யலை, விளங்கினவங்க சொல்லலை. அப்போ நாம் விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கணும். விளங்கலைன்னா மறுமையில் போய் நாம் நஷ்டவாளி ஆகணும். அப்போ மறுமையில் நஷ்டவாளி ஆகாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஜகாத்துடைய கடமை 5 கடமைன்னு அந்த கடமையை நாம் முழுசாக நாம் தெரிந்து கொள்ளணும். ஜகாத்துன்னா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஜகாத் என்பது அல்லாஹ் சொன்ன வழியில் கொடுக்கணும். ஜகாத் வேற, சதகா வேற. சூரே பக்ரா 2வது அத்தியாயம் 177வது வரி, லைசல் பிர் அன் தவல்லு வஜ்ஹக்கும் கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிபிங்கிற அந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்றான். என்ன சொல்றான்? வெறும் தொழுகையினால் மட்டும் நன்மை இல்லை, கிழக்கிலும் மேற்கிலும் உங்கள் முகங்களை திருப்பதால் மட்டும் நன்மை இல்லை. மாறாக எதில் உங்களுக்கு நன்மை? முதல்ல ஈமான் கொள்ளணும். வரக்கூடிய விஷயத்தை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு படிச்சு காமிக்க போறேன். நான் இப்போ என்னென்ன பேசுறேனோ அதை பூரா உங்களுக்கு படிச்சு காமிக்க போறேன். முதலில் ஈமான், 2வது சதகா. அந்த வசனத்தில் அழகா சொல்றான், உறவினர்களுக்கு கொடுங்கிறான், சதகாவிலிருந்து கொடுங்கிறான். 215வது வசனத்தில் பெற்றோருக்கு கொடுங்கிறான். பெற்றோர்னா பெற்றோர், பிள்ளைகள், மனைவி எல்லாருக்கும் கொடுக்கலாம். எதுலேருந்து கொடுக்கணும்? சதகாலிருந்து, உங்க பணத்திலிருந்து கொடுக்கணும். அந்த குர்ஆன்ல என்ன சொன்னாங்க? ஆத்தல் மால அலா ஹுப்பி, தம் பொருளை தம் மனவிருப்பத்துடன் கொடுப்பவரும். என் காசை எடுத்து நான் கொடுக்கணும், அதுக்கு பேர் சதகா. அல்லாஹ்வுடைய காசை எடுத்து நான் கொடுத்தேன்னா அது ஜக்காத் ஆகாது. அல்லாஹ் காசை அல்லாஹ்ட்ட தான் கொடுக்கணும். இதுதான் நம்ம விளைவிக்க வேண்டியது. அந்த வசனம் முடிஞ்ச உடனே அக்கீமு ஸலாத் வ ஆத்து ஸக்காத், நம்பிக்கை, 2வது சதகா, அடுத்து அக்கீமு ஸலாத் வ ஆத்து ஸக்காத். ஜகாத் வேற, சதகா வேற என்பதை அல்லாஹ் பிரித்து சொல்லக்கூடிய ஒரு வசனம் இந்த வசனம். இப்போ சதகானா ஆத்தல் மால அல்லாஹ் பிஹி, உங்க பணத்தை எடுத்து உங்க விருப்பப்பட்ட ஏழைக்கு, உங்களை தேடி வரக்கூடிய ஏழைக்கு, உங்களுடைய உறவினருக்கு, உங்களுடைய பெற்றோருக்கு, உங்க வீட்டில் கொடுக்க வேண்டியதுக்கு பேரு சதகா. ஜகாத் என்பதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சரி, இந்த ஜகாத்தை எப்படி கொடுக்கணும், யார் யாருக்கு கொடுக்கணும்? இன்னமா சதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா என்று 9வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். ஜகாத் என்பது கேட்கிற ஏழைகள், தேவை உள்ளவர்கள், ஜகாத்தை வசூல் செய்வது, கணக்கிடுவது, மதிப்பீடு செய்வது, வழங்குவது போன்ற துறைகளில் உழைப்பவர்கள். 3வது இடத்துல எதை வச்சிருக்கான்? ஜகாத்தை வசூல் செய்பவர்களுக்கும் கொடுக்கணும். வசூல் செய்பவர்களுக்கு எப்போ போய் சேரும்? வசூல் செஞ்சாதான் அவங்களுக்கு போய் கொடுக்க முடியும். நீங்களே எடுத்து கொடுத்துட்டா அந்த கேட்டகரியே இல்லாமல் போயிடும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியை. அடுத்து கடனாளிகள், அதே மாதிரி வழிப்போக்கர்கள், அதே மாதிரி ஃபீ சபீலில்லாஹ் அடிமைகள் விடுதலை செய்வதற்கு, இப்படி 8 வகையினர் கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். இதுல எங்கேயுமே உறவினர்கள்ங்கிற வார்த்தை கிடையாது, பெற்றோர், மனைவி, பிள்ளைகள்ங்கிற வார்த்தை கிடையாது. அங்கே சொல்றான். எங்கே சொல்றான்? 2வது அத்தியாயம் சதக்காவில் ரொம்ப தெளிவா சொல்றான். நீங்க உறவினர்களுக்கு கொடுக்கணுங்கிறான். 215 வசனத்தில் யாருக்கு எதை செலவு செய்ய வேண்டும் என்று நபியே உம்மிடம் கேட்கின்றார்கள். நீங்க சொல்லுங்கள், நல்லதிலிருந்து நீங்கள் செலவு செய்வதெல்லாம் உங்களுடைய பெற்றோர்களுக்கும், உங்களுடைய உறவினர்களுக்கும், அனாதைகளுக்கும். அனாதைகளும் எதுல கிடையாது? ஜகாத்துல கிடையாது. புரிஞ்சு பார்க்கணும். ஏன்னா அனாதைகள் பணக்காரங்க இருப்பாங்க, ஏழை இருப்பாங்க. அனாதைகள், ஏழைன்னா அந்த ஏழைங்கிற கேட்டகரியில் தானா வந்துடும். கொடுக்கறது யாரு? அமைப்பு, கூட்டாக வசூல் செய்த அமைப்பு.
இப்ப இதே வாசகத்தில் அல்லாஹ் சொன்னான் ஃபரீலத்து மின் அல்லாஹ், இது அல்லாஹ்விடம் வந்த கடமைன்னு சொன்னான். அவ மற்ற கடமைகள்லாம் தொழுகையோ நோன்போ ஹஜ்ஜோ அல்லாஹ்வுடைய கடமை தான். ஆனா அல்லாஹ் தெளிவாக்குற கடமை இல்லை. ஜக்காத்தை அல்லாஹ் தெளிவாக்கி இருக்கான். ஜக்காத்தை குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக்கி இருக்கான். ஏன்? தொழுகையை விட ஜக்காத் ரெண்டு இணையானது தான், அதோட பெருசு சொல்லிட முடியாது. ஆனா தொழுகை என்பது ஹுக்கூக்குல்லா, நோன்பு என்பது ஹுக்கூக்குல்லா, ஹஜ்ஜி என்பது ஹுக்கூக்குல்லா. அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தப்பட்ட ஒரு கடமை, அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. ஜக்காத் அப்படி அல்ல, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையும் அதில் இருக்குது, மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமை இருக்கு. நீங்க திருக்குறானை எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த பெண்ணை திருமணம் செய்வதுங்கிறது அரை பக்கத்தில் அல்லாஹ் சொல்றான். தொழுகையை பற்றி அகீமுஸ்ஸலா ஆத்து ஸகாத்தை பற்றி தவிர எதுவும் சொல்ல. வர்காவு வஸ்ஜுது, ருக்கூச்சை சுஜூத் செய், கிதாபன் மௌகூத்தா. இது மாதிரி தொழுகையினுடைய சிறப்பை தவிர, தொழுகை 5 வேளை தொழுகை என்ன பேரு, 5 நேர தொழுகை, 5 நேரத்தினுடைய பேரு, 5 நேர தொழுகைக்கு என்ன ரக்காத்து, எப்படி நின்று தொழுகும் போது என்ன ஓதணும், ருக்கூல என்ன ஓதணும், சுஜூத் எதையுமே அல்லாஹ் சொல்லல. நினைச்சிருந்தா ஒரு 4 வரியில குர்ஆன்ல சொல்லியிருப்பான். தொழுகை தான் தலையாய கடமை, அதை மாற்று கருத்து எல்லாம் இல்லை. முதல் கடமை அதுதான். ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னா, தொழுகை என்பது ஹுக்கூக்குல்லா. ஒரு கடன் கொடுக்கறது எப்படி கொடுக்கணும்னு ஒரு பக்கத்தில் அல்லாஹ் சொல்றான், பாகப்பிரிவினையும் பல பக்கத்தில் அல்லாஹ் சொல்றான். பாகப்பிரிவினால தொழுகை நக்கீலானதா? ஏன் அவ்வளவு சொல்றான்? குர்ஆன் என்பது மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையை விரிவாக சொல்லி இருக்கிறது. அந்த ஜகாத்தை ஏன் சொன்னா, அல்லாஹ் எப்படி வசூல் பண்ணணும், வசூல் பண்ணா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், வசூல் பண்ணலைன்னா அது ஜகாத் ஆகுமா, ஜகாத்தை நீங்க வசூலுக்கு கொடுக்கலைன்னா உங்களுக்கு எத்தனாயிரம் வருஷம் தண்டனை, நீங்க மூமினா இருந்தாலும், மிகதாரு 50,000 சனத்தின் 50,000 ஆண்டுகள் நரக வேதனை, இவ்வளவும் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றது மட்டும் இல்ல, யார் யாருக்கு கொடுக்கணுங்கிறது தெளிவா சொல்றது. 8 வகையினருக்கு ஜக்காத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்றான். ஜக்காத்தை கொடுக்காதவன் வைலுல்லில் முஷ்ரிக்கீன் அல்லதீன லா யூத்துன ஜக்காத்த வஹும் பில் ஆகிரத்திஹிம் காஃபிரூன். ஜக்காத்தை கொடுக்காதவன் முஷ்ரிக், அவன் காஃபிர் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த ஜக்காத்தை நீங்க கூட்டாக தான் கொடுக்கணும்னு அல்லாஹ் உங்களுக்கு வலியுறுத்தான். கூட்டா கொடுத்தா உங்களுக்கு என்ன நன்மை நான் தருகிறேன் என்பதை அல்லாஹ் சொல்றான். என்ன நன்மை? 9வது அத்தியாயம் 103, 104, 105 இந்த வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், ஹுத் மின் அம்பாலிஹிம் சதகா, ஜகாத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், டேக் த ஜகாத். அல்லாஹ் உத்தரவிடுறான். ஒரு அரசாங்கம், இஸ்லாமிய அரசாங்கம் ஜகாத்தை எடுத்துக்கொள்ளலாம். சவுதியில் நீங்க பாக்குறீங்க, கம்பெனிகளை என்ன செய்யறாங்க, அதை கட் பண்ணிட்டு தான், அல்லது நீங்க அதுக்கு செலுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. கவர்மெண்ட் பணம் கொடுக்கும்போது அதை எடுத்துட்டு தான் கொடுப்பாங்க. டிடிஎஸ் இந்தியாவில் பிடிக்கிற மாதிரி அதை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு ஜக்காத்தை எடுத்துக்கொள்வதற்கு. மலேசியாவிலே அது மாதிரி இருக்கு. அப்போ முஸ்லீம் அரசு அல்லாத நாடுகளில் என்ன செய்யணும்? நம்முடைய கண்ணியமிக்க உலமாக்கள் திருக்குர்ஆன்ல பல இடங்கள் அதை எடுத்து சொல்றாங்க. அப்படி விளக்கமாக சொல்லும்போது ஜக்காத்து வசூல் செய்யப்பட வேண்டும். இப்போ ஜக்காத் வசூல் செய்தால் உங்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும்ங்கிறது அல்லாஹ் சொல்றான். கிவ் அண்ட் டேக் பாலிசி. நம்ம யாருக்காக ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுக்குறோம், ஒரு நாள் கழிச்சு அவர் என்ன செய்வார், மனசு வச்சிருப்பாரு, நமக்கு அன்னைக்கு வாங்கி கொடுத்தாரு, என்னைக்காக வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? சாதாரண மனிதனுக்கே உள்ள விஷயம். அல்லாஹ் சொல்றான், நீ எனக்கு கூட, நான் உனக்கு தர்றேன். என்னென்ன தர்றேன்? துத்தாஹீருஹும், நீங்கள் சுத்தமாகி விடுவீர்கள். உங்கள் பொருள் 97,000 ரூபாய் சுத்தமாகிவிடும். மினிமம் 2லிருந்து 5 இருக்கு, 10 இருக்கு. இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஏன் 2.5 அது மினிமமா உள்ளது. மேக்சிமம் இனங்களில் வரக்கூடியது அமௌண்ட் மினிமம், மேக்சிமம் இனங்களில் சொல்லப்படுவது இந்த 2.5%. அப்ப இந்த ஜகாத் என்பது நீங்கள் கூட்டாக கொடுத்தால், பைத்துல் மாலுக்கு நீங்கள் செலுத்தினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் சுத்தமாகி விடுவீர்கள், உங்கள் பொருள் சுத்தமாகிவிடும், நீங்கள் அனுபவிப்பீர்கள், உங்கள் குழந்தைகள் அனுபவிப்பார்கள், தொடர்ந்து அந்த பணம் உங்களிடம் பாதுகாப்பாக இருக்கும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விளக்கம் சொல்றாங்க. யார் ஜக்காத்தை பைத்துல் மாலிலே கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு 3 இன்சூரன்ஸ் கிடைக்கும் வித்தவுட் பிரீமியம். வேற பிரீமியம் தனியாக கட்ட வேணாம். ஜக்காத்தை ஒழுங்காக கட்டிட்டாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 இன்சூரன்ஸ் கிடைக்கும். என்ன இன்சூரன்ஸ்? உங்களுடைய ஜக்காத்து கொடுத்தது போக மீதி உள்ள பொருள் 97 விழுக்காடு தீயிலிருந்து பாதுகாக்கப்படும். என்ன இன்சூரன்ஸ் பேரு? ஃபயர் இன்சூரன்ஸ். திருட்டிலிருந்து பாதுகாக்கப்படும். என்ன இன்சூரன்ஸ்? தெஃப்ட் இன்சூரன்ஸ், பர்குலரி இன்சூரன்ஸ் என்று சொல்லலாம். நீங்கள் நோயிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள், மெடிக்கல் இன்சூரன்ஸ். இந்த 3 இன்சூரன்ஸும் உங்களுக்கு கிடைக்குதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஜகாத் இந்த 2% நம்ம கூட்டா கொடுத்தா இவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்குது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், துஸக்கீஹிம் பிஹா, உங்கள் பாவம் அழிந்து நீங்கள் பரிசுத்தமாகி விடுகிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், ஜக்காத்துங்கிறது அழுக்கு, அழுக்க நீக்கிட்டா நீங்க சுத்தமாயிருவீங்க. அதுதான் அல்லாஹ் இங்க சொல்றான், துத்தா இருக்கும். துஸக்கீஹிம் பிஹா, உங்கள் ஆன்மா சுத்தமாயிடும். ஆன்மா சுத்தமான என்ன அர்த்தம்? நம்முடைய பாவங்கள் போய்விடுது. 3வது வஸல்லி அலைஹி, நபிக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், நபியே யார் ஜக்காத்தை கூட்டாக பைத்துல் மாலில் கொடுத்தார்களோ அவர்களுக்கு நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். இந்த உலகமே யாருக்கு ஸலவாத் சொல்லுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஸலவாத் சொல்றாங்க. உங்களுக்கு அல்லாஹும்ம ஸல்லி வஅலா ஆலி அபூ வஃபா. அபூ வஃபாங்கிற சஹாபி ஜக்காத்தை கொண்டு வந்து பைத்துல் மாலில் கொடுக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ வஃபாவே உமக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் ஸலவாத். நமக்கு மட்டும் ஸலவாத் இல்லை, நம்ம சந்ததிக்கே ஸலவாத் கிடைக்குது. நம்பர் 2, உங்களுக்கு பெண்கள் கொண்டு வந்து ஜக்காத்தை கொடுத்தாங்க. பெண்களும் கேட்கிறான்னு நினைக்கிறேன். பெண்கள் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஜக்காத்து கொடுத்துருக்காங்க. ஜக்காத்து பெண்களும் பைத்துல் மாலில் கொடுக்கலாம், கணவன் மூலமாக கொடுக்கலாம், இல்லைன்னா அவங்க நேரடியாக கொடுக்கலாம். ஏன்னா பெண்கள் அந்த இன்னைக்கு பணக்காரங்களாக இருந்தாங்க, வசதியாக இருந்தாங்க, மகர் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க. அவங்களும் எல்லா விதமான முதலாளிகளாகவும் இருந்திருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருக்காங்க. அப்போ அவர்கள் கொண்டு வந்து ஜக்காத்தை கொடுத்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைக்கி வ அலா ஸௌஜிக்கி, ஓ பெண்ணே உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் ஸலவாத். இப்போ உலகத்திலே கிடைக்காத ஒரு பொருள் ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்து. இந்த 2.5 ரூபாய் அற்ப காசை கொண்டு போய் அல்லாஹ் சொல்றான், அற்ப காசுங்கிறான். 40 ரூபாய்க்கு 1 ரூபா அற்ப காசு. எம்னஊனல் மாஊன், மாஊன்னா அற்ப காசு. இப்போ இதை கொடுக்கும் பொழுது நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத். குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், குர்பாத் இன்தல்லாஹ் ஸலவாத்து மின் ரசூல், அல்லாஹ்வுடைய நெருக்கமும் கிடைக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் கிடைக்கிறது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்தக ஸகுனுல் லஹும், நபியே உங்க ஸலவாத் அவர்களுக்கு கிடைத்தால் அவர்கள் நிம்மதி அடைவார்கள், சுகுன் அவர்களுக்கு கிடைக்கும். இப்போ இன்கம் டேக்ஸை கட்டினா, சேல் டேக்ஸை கட்டினா என்ன கிடைக்குது? நிம்மதி. ஜக்காத்து டேக்ஸை நாம் ஒழுங்கா செலுத்தினால், ஜக்காத் என்பது வழங்குகின்ற பொருள் அல்ல, செலுத்த வேண்டிய பொருள், ரெமிட். அப்ப பைத்துல் மாலில் நாம் செலுத்தும் பொழுது, நீங்க இங்கே உள்ளவர்கள் சவுதி அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்க உங்க கடமை நீங்கி விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வகையில் இதை செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்குது? நிம்மதி கிடைக்குது என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான் தொடராக, அலம் யஅலமு அன்னல்லாஹு யக்பலு தௌபா, ஏன் உங்களுக்கு விளங்கவில்லையா? அல்லாஹ் கேட்குறான். நான் இவ்வளவு தூரம் சொல்றேனே, ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு நன்மை கிடைக்கும்னு சொல்றேனே, உங்களுக்கு விளங்கலையா? நல்லா சொல்லிட்டு சொல்றான், உங்களுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். யக்பலு தௌபா ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றான். ஊர்ல சொல்லுவாங்க, கையில காசு வாயில தோசை. ப்ரெசன்ட் டென்ஸ். நீ ஜக்காத்தை பைத்துல் மாலில் கொடு, நான் உன்னுடைய தௌபாவை ஏற்றுக்கிறேன். ஒய்யாவது சதக்கா, உன் ஜக்காத்தை நானே எடுத்துக்கிறேன். திருநெல்வேலிக்கு அல்வான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? திருநெல்வேலிக்காரங்க மேலே பாதிக்காரங்க தெரியும். ஏன்னா திருநெல்வேலி அல்வா தயார் பண்ணுறதுனால திருநெல்வேலிக்கு அல்வா. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாவுக்கே நம்ம கொடுக்குறோம். அல்லாஹ் நான் எடுத்துக்கிறேன்னு வேற சொல்கிறான். அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் என்ன சொன்னான்? என் காசு நான் எடுத்துக்கிறேன். ஏன் காசு? மாலுல்லா. ஜகாத்துக்கு இன்னொரு பேர் என்ன? நானே எடுத்துக்கிறேன்னு நல்லா சொல்கிறேன்.
அப்ப அல்லாஹ்வுடைய காசு அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். இதுக்கு விளக்கம், இந்த வசனத்துக்கு விளக்கத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன இப்படி இருக்க, அல்லாஹ்வுக்கு எதுக்கு ஜக்காத்து? நீங்கள் 500 கொடுப்பீங்க, 5000 கொடுப்பீங்க, அல்லது ஒரு 1000 ரியால் கொடுப்பீங்க, இது எதுக்கு? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஜக்காத் பைத்துல் மாலுக்கு சென்று ஒரு ஏழை கையில் விழும் பொழுது அங்கே ஏழை இல்லை, உங்கள் கண்ணுக்கு ஏழை, அங்கே இறைவன் தனது வலது கையால் பெற்றுக்கொள்கிறான். இது ஹதீஸ், அது குர்ஆன். அப்ப அல்லாஹ்வுக்கே நீங்க கொடுக்குறீங்க, அல்லாஹ் வாங்கிக்கிறான். ஏழையின் சிரிப்பில் இங்கிருந்து வந்ததுதான், யாரோ சொன்னதில்லை, குர்ஆன் ஹதீஸுடைய வசனம் தான் எங்கே போயிருக்கு. ஏழையின் சிரிப்பில் கொடுத்தோன்னா ஏழைக்கு சிரிப்பு வருது, அங்கே யார் இருக்காப்ப? இறைவன் இருக்கு. அது அல்லாஹ் சொல்றான். இவ்வளவு சொல்லிவிட்டு கடைசி அல்லாஹ் சொல்றான், நான் சொன்ன மாதிரி ஜக்காத்து கொடுத்தா கொடு, இல்லையா உன் இஷ்டத்துக்கு கொடுத்துக்க. இப்போ நீங்கள் மக்கள் தமிழ்நாட்டிலேயோ மற்ற நாடுகள்லையும் கொடுக்குற மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு கொடுத்துக்கொள், நான் சொன்ன மாதிரி கொடுத்தா கொடு. அல்லாஹ் மிகப்பெரிய ஜனநாயகவாதி, இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய மாட்டான். சொல்றான், குல் யாமலு, நபியே அவர்களுக்கு சொல்லுங்கள், அவங்க விருப்பப்படி செய்யட்டும். செய்யறல்லாஹு அமலக்கும், அல்லாஹு தஆலா அவருடைய அமல்களை பார்த்து கொண்டிருக்கிறான். ஜக்காத்தை நீங்க எப்படி கொடுக்குறீங்கன்னு யார் பார்க்குறா? அல்லாஹ் பார்க்குறான். நம்ம என்ன செஞ்சாலும் பார்க்குறான், இதையும் அல்லாஹ் பார்க்குறான். முஃமின்கள் பார்க்கிறார்கள், நபிமார்கள் பார்க்கிறார்கள். இதுவும் வசனத்தில் வருது. இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, முஃமின்கள்னா யாரு? மௌத்தா போன நம் தாய் தந்தை, நம்முடைய பாட்டன் பாட்டி, அவர்களும் நம்ம ஜக்காத்தை எப்படி கொடுக்குறோம் அவர்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? ஏமாத்திடக்கூடாது. இப்போ என்னென்னவோ நான் எங்கள் தாயை தகப்பனுக்கு செய்கிறோம், எங்கள் பெற்றோருக்கு செய்யணுங்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், ஒழுங்காக ஜக்காத்தை கொடுத்தாலே தாய் தகப்பனுக்கு போய் சேர்ந்துடும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், சத்துரத்தூன இலா ஆலிமில் கைபி வ ஷஹாதா, நாளை நீங்கள் என்னிடம் மீட்கப்படுவீர்கள். மௌத்தாயிட்டா நம்ம எங்கே போவோம்? எச்சரிக்கையா விடுறான், என் இஷ்டத்துக்கு கொடுத்தா கொடு, இல்லை ஓ இஷ்டத்துக்கு கொடு, நீ என்ன பண்றேன்னு நான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாளை நீ என்னிடம் வருவாய். நான் தான் பெரிய ஆலிம்சா, நான் சாதாரண ஆலிம்சா இல்லை, ஆலிமில் கைபி வ ஷஹாதா. எனக்கு முன்னால உள்ளது தெரியும், பின்னால உள்ளது தெரியும், முற்காலத்தில் உள்ளது தெரியும், பிற்காலத்தில் வர வேண்டியது தெரியக்கூடிய நான் ஆலிம்சா. ஏன்ட்ட நீ நாளைக்கு வரும்போது நீ இந்த உலகத்தில் இந்த விஷயத்தில் ஜக்காத் விஷயத்தில் என்ன செய்தாய் என்பதை அங்கே நான் உனக்கு அறிவிக்கிறேன். எங்கே? மறுமையில். இந்த அளவுக்கு அல்லாஹ் தெளிவா ஜக்காத்தை கூட்டா கொடுக்க சொல்லியிருக்கான். நாமில் பலர் என்ன செய்யறோம், ஊர்களில் அவர் இஷ்டத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த ஒரு வேலையை நாம் செய்யலைன்னா, அல்லாஹ் ஏற்கனவே நான் சொன்னேன், 50,000 ஆண்டுகள் நரக வேதனை. மிக்தாருஹு 50 அல்ஃப சனத், 70வது அத்தியாயம் 4வது வசனம் சொல்லுது. அதுக்கு விளக்கம், அதுவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா விளக்கம் சொல்றாங்க, அதுவும் குர்ஆன்லயே இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஜக்காத்து கொடுக்காத மூமினுக்கு மறுமையில் தீர்ப்புக்கு முன்னதாக 50,000 ஆண்டுகள் நரக வேதனை, தீர்ப்புக்கு பின்னால சொர்க்கம் கிடைக்கும். மூமினா இருக்கிறனால நிறைய தொழுகிறாரு, நிறைய நோன்பு வைக்கிறாரு, நிறைய ஹஜ் போறாரு, உம்ராலாம் போறாரு. ஜக்காத்துல ஒரு தவறு செய்தால் எவ்வளவு தண்டனை? எத்தனாயிரம் ஆண்டுகள்? அதனால இன்ஷா அல்லாஹ் நாம் இதுவரை நாம எப்படி ஜக்காத்து கொடுத்தோம் என்பது வேற விஷயம். அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு ஹதீஸை சொல்றாங்க, என் உம்மத்து ரசூலுல்லாஹ் சொன்னதாக மறதியாலோ தவறுதலாகவோ தவறு செய்தால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இது தெரியல, நம்ம இவ்வளவு நாளா ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இனி நாம செய்ய வேண்டிய விஷயம், நம்மளும் நம்மளை சார்ந்தவர்களும் நரக நெருப்பிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். தீர்ப்புக்கு முன்னால் இருக்கக்கூடிய தண்டனையிலிருந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்காக நாம் என்ன செய்யணும்னா, இந்த அல்ப காசு அல்லாஹ் சொல்றான் இல்லையா, வயலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு நரகம். சொன்னது யாரு? சதமா சொல்லுங்க. அல்லாஹ் ஏன் தொழுகையாளிக்கு நரகங்கிறான்? தொழுகை சொன்னது யாரு? அந்த அல்லாஹ் ஏன் தொழுகையாளிக்கு நரகங்கிறான்? அலைத்தல்லதி யுகத்திபு பித்தி ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹு அலா தஆமில் மிஸ்கின் ஃபவைலுல் லில் முஸல்லீன். பொடுபோக்கலாம். அப்புறம் அலைத்தல்லதி யுகத்திபு பித்தி,
மறுமையை மறுப்பவன் யார் தெரியுமா? நிராகரிப்பவன். நம்ம யார சொல்லுவோம்? காபிரை சொல்லுவோம், முஸ்லீம் அல்லாஹ்வை சொல்லுவோம். இங்க முஸ்லீமை மட்டும் இல்ல, தொழுகையாளி அல்லாஹ் சொல்றான். மறுமையை மறுக்கக்கூடியவன் யார்? தொழுகையாளிங்கிற அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட தொழுகையாளி? அரைத்தல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். யதீம்களை, அனாதைகளை ஆதரிக்கவும் மாட்டான், தொழுவான். ஏழைகளுக்கு வாழ்வாதாரம் வழங்க மாட்டான், தொழுவான். அப்படிப்பட்ட முஸல்லின் தொழுகையாளிகளுக்கு நரகம். இப்படிப்பட்டவன் தான் பொடுபோக்கா தொழுகிறவன். எப்படிப்பட்டவன்? வெறும் தொழுகை மட்டும் தொழுகை இருக்கான் பாருங்க, வெறும் தொழுகை. அவன் தான் பொடுபோக்கா தொழுகிறவன். இவன் தான் பிறர் பார்க்க தொழுகிறவன். மாவும் அற்ப உதவியாகிய ஜக்காத்தை தடுப்பவன். கொடுக்காம இருக்க மட்டும் இல்ல, ஒரு ஜக்காத்து முறையா பைத்துல் மாலுக்கு செல்வதை தடுத்து கொண்டு ஒருத்தன் இருந்தால் அவனும் அவனுக்கும் நரகம் தான். அப்ப இது அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமிர்தும் அன் உகாத்தில நாஸ். அதாவது புகாரி ஷரீஃப்ல 25வது ஹதீஸ், முஸ்லிம்ல 36வது ஹதீஸ் பதிவாயிருக்கு. என்ன சொல்லுது? ஒருவர் கலிமா சொல்லி தொழுது ஜக்காத்தும் கொடுக்கவில்லை என்றால் அவரோடு போர் புரியுமாறு அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டுள்ளார். இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு யார் விரோதி? கலிமா சொன்னாரு, தொழுதாரு, என்ன செய்யல? குர்ஆனுடைய வசனம். அடுத்த ஹதீஸ், லா ஸலாத்த லிமன் லா ஸகாத் லஹு. யார் ஜகாத்து கொடுக்கலையோ அவனுக்கு தொழுகை கிடையாது. லா ஸலாத், லா இலாஹன்னு சொல்ற மாதிரி லா ஸலாத்த லிமன் லா ஸகாத் லஹு. இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபல்லாஹு ஐயக்பலு ஸலா வல யுஸக்கி. யார் ஜகாத்து கொடுக்கலையோ அவனுடைய தொழுகையை ஒப்புக்கொள்ள அல்லாஹ் மறுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல அடிக்கடி சொல்லக்கூடிய வாசகம் அகீமு ஸலாத்த, சத்தமா சொல்லுங்க. ஏன் தொழுகையோட நோன்பு வரல? ஏன் தொழுகையோட ஹஜ் வரல? இது ரெண்டும் இணையான கடமை. இந்த ரெண்டு எதுலையுமே கூட குறைய கிடையாது. ரெண்டு தண்டவாளம் இருந்தால் தான் ரயில் ஓடும். மோனோ ரயில்லாம் மோனோ ஓடும், அது வேற விஷயம். ரெண்டு தண்டவாளம். ஒரு 500 ரூபாய் நோட்டு இருக்கு, ஒரு பக்கம் பிரிண்ட் ஆயிருக்கு, இன்னொரு பக்கம் ஒயிட்டா இருக்கு, பிரிண்ட் ஆகல. செல்லுமாறு செல்லாது. அது மாதிரி தான் இது. ஜகாத் இல்லைன்னா தொழுகை செல்லாது. அல்லாஹ்வும் சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்ப வெறும் தொழுகையாளி நம்ம எப்ப யாரு நல்லா அழுகிறோம்? ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான ஆளு, நேர வீட்டுல இருந்து பள்ளிவாசலுக்கு வருவாரு, தொழுவாரு, நேர வீட்டுக்கு போயிடுவார். யார் தொம்பு ஒம்பு தும்புக்கும் போக மாட்டார். அவரை தான் அல்லாஹ் இப்படி சொல்றான். ஆக வெறும் தொழுகை மட்டுமல்ல, இந்த அல்லாஹ் 20வது அத்தியாயத்துல சொல்றான், ஹக்குன் மாலூமுன் லிஸாயிலி வல் மஹ்ரூமி. தொழுகையாளினா யார்? அங்க விளக்கம் கொடுக்கலாம். 20வது இதா அதாவது அந்த வசனத்துல கொடுக்கலாம். தொழுகையாளிக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொன்னான். அதுல ஒரு குவாலிஃபிகேஷன், அவனுடைய சொத்தில் கேட்கிற ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும், கேட்க மாட்டாங்க அவர்களுக்கும் பங்கு உண்டு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான் இதே வாசகத்தை, உங்களுக்கு நான் இவ்வளவு தூரம் செஞ்சேனே, நீங்க என்ன செய்யணும்? நம்மளாவது பரவாயில்லை. என்ன சொல்றான் அல்லாஹ்? நீங்கள் அலம் எஜிதிக்க யதீமன் ஃபஆவா வவஜதக லாமன் ஃபஹதா வவஜதக ஆயினன் ஃபஅக்னா ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்கர் வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். நீங்க அனாதையா இருந்தீங்க, நான் ஆதரவு கொடுத்தேன். நீங்க ஏழையா இருந்தீங்க, நான் பணக்காரன் ஆக்கினேன். நீங்க 40 வயசு வரையும் வழி இல்லாம இருந்தீங்க, மார்க்கம் இல்லாம இருந்தீங்க, உங்களுக்கு நான் தீனை கொடுத்தேன். எப்போ கொடுத்தேன்? 40 வயசுல. அப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? என்ன சொல்றாங்களா இந்த இடத்துல? அனாதைகளை ஆதரியுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள். இந்த குர்ஆனுடைய சாரம் எடுத்து புளிஞ்சு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் தெரியுமா? அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். நம்பிக்கை, நற்செயல். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், நீ நம்பிக்கை, ஏக இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நற்செயல் செய்தால், நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும், யூதனாக இருந்தாலும், நீ சாபியனாக இருந்தாலும், நீ எப்படினாலும் இருந்துட்டு போ, ரெண்டையும் நீ கை கொண்டு விட்டால் உனக்குள்ள கூலி நான் அங்கே தர்றேங்கிறான். லஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம் லா ஹௌஃபுன் அலைஹிம்
வலாஹும் யஹ்சனூன். அவுலியா தர்ஜா கொடுக்குறேங்கிறான். அவுலியானா யாரு? அலா இன்ன அவுலியாவுல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். நம்ம எல்லாருமே அவுலியாவை மாறலாம். அவுலியானா யாரும் கிடையாது, எல்லாரும் அவுலியா தான். அல்லாஹ் சொன்னதை ஒழுங்கா செஞ்சா நாம் எல்லாரும் அவுலியா. அப்ப தொழுகை எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, இப்படித்தான் என்ன நடந்துச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கலீஃபா மாறுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போறாங்க. மக்கள் என்ன செய்றாங்க? நாங்க ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம், ஜக்காத்தை 5 புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸில் இருந்து எடுங்கன்னு சொன்னாங்க. புனியல் இஸ்லாம கோபமே வராத அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு கோபம் வந்துச்சு. எது கோபம் வந்துச்சு? இந்த மாதிரி சொன்னா நீ காஃபிர் ஆயிட்டேன்ட்டாங்க. அதுக்கு குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸ் வசனத்தையும் சொன்னாங்க. அப்பதான் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சாதகமா வந்தாங்க. இஸ்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாது, ஜக்காத்தை ஏன் நம்ம மறுபரிசீலனை பண்ணக்கூடாதுங்கிற லெவலுக்கு வரும்பொழுது இவருக்கு கோபம். யாருக்கு கோபம்? அபூபக்கர் சித்திக்கு கோபம். கோபம் வராதவர் கோபம் வந்துச்சு, கோபம் வர்றவர் வரல. அப்புறம் இதை கேட்டு அந்த குர்ஆன் ஹதீஸை கேட்ட உடனே தான் உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் மௌத்தா போனேன்னு சொல்லும் போதே அவருக்கு கோபம் வந்துருச்சு. இப்ப சொல்றாரு, அல்லாஹ் தஆலா அபூபக்கர் சித்திக்குடைய இருதயத்தை விசாலமாக வைத்துட்டான். அவர் சொன்னதான் சரி, ஜக்காத் கொடுக்காதவன் காஃபிர் தான். அவன் கேட்கும்போது எப்படி கேட்கிறாரு? அவன் களிமா சொல்லியிருக்கான், அவன் தொழுகிறான், அவனை போய் நீங்க காஃபிர்னு சொல்லலாமா கலீஃபா அப்படின்னு கேட்கிறாரு. கேள்வி அப்படிதான் கேட்கிறாரு. ஆமா அவன் காஃபிர் தான். சொன்னது யார்? அதுக்கு யாரை கோட் பண்றாரு? அல்லாஹ்வையும் ரசூலையும் கோட் பண்ணி சொல்றாரு. அவன் சொல்றாரு, போன வருஷம் ஒருத்தன் ஒட்டகத்தையும் கயிறையும் கொடுத்து இந்த வருஷம் என்கிட்ட வந்து கயிறு தர மாட்டேன், ஒட்டகம் மட்டும் தருவேன்னு சொன்னாலும் அவனோடு நான் போர் புரிவேன். சொல்லிவிட்டு சொன்னாங்க, வல்லாஹி லவ் உகாத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வ ஸகாத்தி. தொழுகை வேற ஜக்காத் வேற பிரித்து பார்ப்பவனோடு நான் போர் புரிவேன். அப்ப தொழுகைக்கு கொடுக்குற மரியாதை இந்த சமுதாயம் ஜக்காத்துக்கு கொடுக்கல. ஜக்காத்து ஆல்மோஸ்ட் அனாதையா போயிடுச்சு. ஜக்காத்துடைய உண்மையான தாற்பயத்தை மேக்சிமம் செய்யாதனால இந்த சமுதாயம் ஆட்சி அதிகாரத்தை விட்டு கீழே இறங்கிடுச்சு. ஆட்சி அதிகாரம் வேணுமா? அல்லாஹ் சொன்னான், இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்லி அகாம ஸலா வ ஆத்து ஸகாத். ஆட்சி அதிகாரம் வந்தால் தொழுகையும் நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தையும் முறையாக செலுத்துவார்கள். இது ரெண்டையும் விட்டுட்டா ஆட்சி அதிகாரம் போயிடும். இன்னைக்கு காதல் ஃபக்ரு ஐயக்கூனல் குஃப்ரா, வறுமை குஃப்ருல கொண்டு போய் விடும். இன்னைக்கு நம்மகிட்ட வறுமை இஸ்லாத்துல இருக்கிறதுனால இஸ்லாமுடைய இது மகிமை போயிடுச்சு. கல்லாமை போகணும், இல்லாமை போகணும் சொன்னா ஜக்காத்துக்கிற இதை மீண்டும் நாம் முறைப்படி கொடுத்து அது மொத்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் தொழுகைக்காக ஒதுக்குறாங்க. மீதி நேரம் என்ன செஞ்சாங்க? ஜக்காத்துடைய பணி செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? ஜக்காத்தை வசூல் செஞ்சாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கு ரேஷன் கொடுத்தாங்க, உணவு பொருள். உலகத்திலே ரேஷன் முதல் கொடுத்தது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு மந்த்லி பென்ஷன் கொடுத்தாங்க. முஹாஜிர்கள் வருவாங்க, சுப்பாக்கள் இருந்தாங்க, திண்ணை தோழர், எல்லாருக்கும் மாதந்தோறும் பென்ஷன் கொடுத்தாங்க. மஸ்ஜிதில் 400க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கல்வி கற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த கல்வி இன்னைக்கு கூட நூர் லமீன் சாரோட ஸ்கூலுக்கு போயிருந்தேன், இந்தியன் ஸ்கூலுக்கு. ஸ்கூல்ல மதரசான்னு தான் போட்டிருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மதரசா வேறுனா ஸ்கூல் வேறு நினைச்சிட்டு இருக்கோம். கல்விங்கிறது 2 ஆக்கிட்டோம். அதன் விளைவை நம்ம பின்னால் இப்போ படுத்துட்டோம். கல்வி 1 இருக்க வரை நாம் உயர்ந்திருந்தோம். கல்வி 2 போச்சு. அந்த சப்ஜெக்ட் வேறு, இன்ஷா அல்லாஹ் அதை இன்னொரு தடவை பேசுவோம். அப்ப இந்த அடிப்படையில் நாம பார்க்கும்போது இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 400 சஹாபாக்களுக்கு மாதந்தோறும் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. உலகத்திலே முதல் ஸ்காலர்ஷிப் கொடுத்தது யாரு? தப்லீக் தாவா. ஜக்காத்தை வசூல் செஞ்சு முஸ்லீமான ஊர்களுக்கு தப்லீக் அனுப்பிச்சாங்க. 9 பேர் 11 பேர். தாவா இன்னைக்கு ஒரு தாவா மட்டும் வச்சு சிலர் பண்ணிக்கிறாங்க. தாவா ஒரு பணி. இதுக்குள்ள நான் தாவா பண்றேன், ரைட்டு. தாவா என்பது பல விஷயங்கள்ல ஒரு விஷயம். தப்லீக் என்பது பல விஷயங்கள்ல ஒரு விஷயம். ஏழைகளுக்கு உதவு என்பது பல விஷயங்கள்ல ஒரு விஷயம். வழிபோக்கருக்கு உதவுவது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒரு அமைப்பு
ஒரு பைத்து ஜக்காத்துங்கிற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு வழிபோக்கருக்கு இரவு 12 மணி வந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே உணவு கிடைக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டினியா இருப்பாங்க. ஏன் சொல்லுங்க? ஜக்காத் அவர்களுக்கு ஹராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் ஹராம். அவருடைய பேரன் ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை பள்ளிவாசல் இருந்து எடுத்து வாயில போட்டாரு. என்னாச்சு? தன்னுடைய விரலை விட்டு தூக்கி எரிச்சுட்டாங்க. அப்ப பள்ளிவாசல உணவு பொருள் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியுதா? நம்ம இப்ப பள்ளிவாசலாம் பூட்டி வச்சிடறோம், லோகருக்கு தொழுகிறோம், அசருக்கு பூட்டி வச்சோம், தொழுகிறோம். இப்படிதான் இருக்கு நம்மளுடைய பள்ளிவாசல்கள். நம்ம பள்ளிவாசல் ட்ரெஷரியா இருந்துச்சா? ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் ட்ரெஷரியா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் காலேஜா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் ஜுடிஷரி இவருடைய இடமா இருந்துச்சு. ராணுவ தளவாடங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல் எல்லாம் பிரேயர்களா மாறி போச்சு. என்னவா மாறி போச்சு? மஸ்ஜித்னா அங்கே அகீமு ஸலாவும் ஆத்து ஜக்காத்தும் ரெண்டும் நடக்கணும். அதான் மஸ்ஜித். அப்ப ஜகாத் என்பது கூட்டாக கொடுக்கப்பட்டால் இவ்வளவு வேலைகளையும் செய்ய முடியும். இதுதான் ஜகாத்தை பத்தி விஷயங்கள். விளங்கிச்சா? புரிஞ்சா? அதே மாதிரி இன்னைக்கு வட்டி ஒழிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா வட்டியை ஒழிக்க சொல்லி சொல்லி யம்ஹகுல்லா ரிபா வ யுர்பி ஸதகா சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? வட்டி ஒழிஞ்சிருக்கா? நம்ம மொஹல்லாக்கள்ல வட்டி இருந்தா அதெல்லாம் பண்ணோம்னு வச்சுக்கங்க. ஒரு 2 மொஹல்லா நல்ல மொஹல்லா சூஃபியா இருப்பாங்க, ஒரு மொஹல்லால வட்டி இருக்குன்னு வச்சுக்குவோம். எல்லாத்துலயும் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. அப்ப அந்த மொஹல்லா மீது அல்லாஹ் கோவப்படுவானா சந்தோஷப்படுவானா? சத்தமா சொல்லுங்க, ஒன்றும் புரியல. இன்னும் சத்தமா சொல்லுங்க. அந்த கோபத்தை யாரு விரட்டுறது? அல்லாஹ் நேர கீழே வந்து இறங்கி வந்து அதிரா மண்டலத்திலேயோ மேலப்பாளையத்திலேயோ மேல காவேரியிலையோ ஒரு கடையை எடுத்து நான் உங்களுக்குலாம் வட்டி இல்லா கடன் தரேன் வாங்க போனா சொல்லுவான். இந்த வேலையை யார் செய்யணும்? அல்லாஹ்வுடைய கலீஃபா யாரு? நம்ம எல்லாரும். அப்ப வட்டியை வட்டி ஒழிக்கணும் ஒழிக்கன்னு அரசியல்வாதி கத்துற மாதிரி நம்முடைய உலமாக்கள் கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பல ஜுமாக்கள்ல அது பூரா சும்மா போயிடுது, வெள்ளலுக்கு கரைத்த நீரா போயிடுது. அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு முயற்சி எடுக்கணும். எப்படி ஜக்காத்தை வசூல் பண்ணி ஏழைகளுக்கு கொடுத்து ஜக்காத்தை 0 அக்கௌண்ட்ல கொண்டு வரணுமோ அதே மாதிரி சதக்கா, கடன், குர்பானி இப்படி பல்வேறு வகையில டொனேஷனை வாங்கி வட்டி இல்லா கடன் ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஊர்களையும் உருவாகணும். உங்கள்ட்ட ஒவ்வொரு முகல்லா நீங்க வந்திருக்கீங்க, உங்க முகல்லாக்கள்ல ஊர்ல உருவாக்குறதுக்கு நீங்க தூண்டுதலா இருக்கும். அதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் சொல்லலை இதை. நீங்க உங்க ஊர்களில் ஏன் நம்ம பள்ளிவாசல பைத்துல் மால் இல்லை, அதை உருவாக்குங்க. நாங்களும் உங்களுக்கு சக்காத் தரணும். இல்லையா? இருக்குதா? உங்க சக்காத்துகளையும் உங்க நண்பருடைய சக்காத்துகளையும் அங்கே அனுப்புங்க. எங்க அனுப்புங்க? உங்களுடைய மஸ்ஜிதுக்கு. ஒரு பகுதி இருக்கிற இடத்துல கொடுக்கலாம், இன்னொரு பகுதி சொந்த ஊர்ல கொடுக்கலாம். ஆக சக்காத்தை கணக்கு பண்ணி கொடுத்துட்டா மீதி 97,000 ரூபாய் சுத்தமாயிடும். அந்த 97 இருந்து சதக்கா கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். கொடுக்கலைன்னா அல்லாஹ் கேட்க மாட்டான். ஆனா சக்காத்து கொடுக்கலாம்னா என்ன? எத்தனை வருடம் தண்டனை கொடுக்கலாம்? 50,000 வருஷம் ஜக்காத்தை கொடுக்கலாம். சதக்கா கொடுக்கலாம் அல்லாஹ் செய்ய மாட்டான், தண்டனை கொடுக்க மாட்டான். நான் கஞ்சேன் 97 நானே சாப்பிட்டு போயிடலாம். ஆனா சதக்கா கொடுத்தேன்னா யாருக்கு நன்மை? எனக்கு நன்மை. சதக்கா நான் கொடுத்தேன்னா 97 1 2 3 கொடுத்தேன்னா உறவினர் கொடுத்தா 2 நன்மை அஜ்ரானி. உறவினர் கொடுத்தா அதுக்கு பல விஷயங்கள் இருக்கு, சொல்லுவோம். அப்ப 97 ஒரு 7 கொடுத்தா மிச்சம் எவ்வளவு வருது? போதாதா? 7 கொண்டு போய் நீ கொடுத்தீங்கன்னா உங்க 7 போயிடும். யார் 7? நமக்கு 7 வருது இல்லையா? அது நான் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. அஸ்ஸதகா ரத்துல் பலா வல் கலா. பலாய் முசீபத்தை நீக்குது, கலா கதரை மாத்துது, விதியவே மாத்துது. தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். இது ஹதீஸ்ல உள்ளது. யாரோ அவர் பாட்டுக்கு ஒரு பாட்டு எழுதி போனாங்கிறது எங்க இருந்து போகுது? அது ஹதீஸ்ல இருந்து போகுது. அப்ப அந்த தர்மம் உங்களை தலைகாக்கும். கொடுக்கலைன்னா தண்டனை இல்லை. சக்காத்தை கணக்கு பண்ணி கொடுத்துடணும். இப்ப இந்த மாதிரி பணங்கள் டொனேஷன் சதக்கா பணத்தின் மூலமாக வட்டி இல்லா கடன் ஆரம்பிக்கலாம். அந்த வட்டி இல்லா கடன் மூலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1300
ஊர்களுக்கு மேல ஜக்காத்து பைத்துல் மால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, வட்டியில்லா கடன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பல ஊர்களில் மந்த்லி பென்ஷன், ஸ்காலர்ஷிப், மருத்துவ உதவி, திருமண உதவி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை நாம் செய்யும் போது இந்த சமுதாயம் மேலே வரும். நாம் ஒவ்வொருவரும் மறுமையில ரைட் ராயலா சொர்க்கத்துக்கு போகலாம், கேள்வி கணக்கு இல்லாம போகலாம். மற்ற கடமைகளை செய்துவிட்டு இந்த கடமையில நாம் கோட்டை விட்டால் நம்முடைய நிலைமை என்ன தானா? அப்ப இன்ஷா அல்லாஹ் வட்டியை ஒழிப்பது என்பது உங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்றார்கள். நமக்கெல்லாம் என்ன தெரியும்? ரசூலுல்லாஹ் 50 ரக்காயத்தை 5 ரக்காயத்தை கொண்டு வந்தாங்க இல்ல, மேராஜுக்கு போனாங்க, நரகத்தை பார்த்தாங்க. ஜகாத்து கொடுக்காதவனுடைய நிலைமை என்ன என்பதை மக்களுக்கு அறிவிச்சாங்க, வட்டிக்காரனுடைய நிலைமையை மக்களுக்கு அறிவிச்சாங்க. சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு வந்தார்கள். ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது, தர்மம் கொடுத்தால் 10 மடங்கு நன்மை, அதை கடனாக கொடுத்தால் 18 மடங்கு நன்மை. அப்ப தர்மத்தை விட கடன் கொடுப்பது சிறந்தது. ஆனா தர்மம் தான் பெருசு பார்க்கறதுக்கு. ஆனா கடனுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு கேட்கப்பட்டது, சொல்லப்பட்டது கடன் தேவை உள்ளவர்கள் தான் வாங்குவாங்க, தர்மம் எல்லாரும் வாங்கிக்குவாங்க. அப்ப தேவை உள்ளவர்களுக்கு உதவுனா இவ்வளவு நன்மை கிடைக்குங்கிற ஒரு படிப்பினையை நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. அப்ப நம்முடைய காசு நம்ம பேங்க்ல வச்சிருக்கோம், வட்டி வேணாங்கிறோம், அதை அந்த மாதிரி வட்டி இல்லா கடனுக்கு கொடுத்துட்டு கடனாக கொடுத்துட்டு கூட வாங்கலாம். நீங்க கடனாக கொடுத்துட்டு உங்க பணம் பேங்க்ல இருந்தா சும்மா இருக்கும், இங்க வந்தா அவங்களுக்கு என்ன இருக்கும்? நன்மை கிடைக்கும். 2 மடங்கு 18 மடங்கு நன்மை கிடைக்கும், தர்மம் கொடுத்த நன்மை கிடைக்குது. அப்ப கடனை கொடுக்கும் போது எவ்வளவு முஸ்லீம்களுடைய நிலைமை நாங்கள் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கொக்கோ கோலா கம்பெனியா இருக்கட்டும், பெப்சி கம்பெனியா இருக்கட்டும், இன்னைக்கு சகோதர யூதருடைய கம்பெனிகள்லாம் மிகப்பெரிய பெரிய கம்பெனியா ஆகிட்டு இருக்கு. அவங்கள ஏழைகள் இல்லை. என்ன காரணம்? அவர்கள் வட்டியில்லா கடன் கொடுக்குறாங்க அவங்க ஆளுகளுக்கு. யாருக்கு? அவர்கள் மற்றவர்கள் வட்டி வாங்குகிறார்கள், தங்கள் மக்களுக்கு. எல்லா கம்பெனிகளுக்கும், புதுசா ஆரம்பிக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளுக்கும் யூத அமைப்பு கொடுக்குது. நம்ம இந்தியாவில் சகோதர மார்வாடிகள் அவர்களுடைய மக்களுக்கு குறைந்த அளவுல பணம் கொடுத்து அதை மற்றவர்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. சகோதர நாடார்கள் இருக்காங்க, அவங்க உயர்ந்ததுக்கு என்ன காரணம்? இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அவங்களுக்கு தெரியும், அவங்க பைத்துல் மாலையும் ஜக்காத்தையும் கையில் எடுத்தாங்க, மேலே போயிட்டாங்க. எப்படி? காயல்பட்டினம் தெரியும், நம்முடைய ராபியாளனுக்கு தெரியும். காயல்பட்டினத்தில் ஒரு ஆலிம்சா இருந்தார். அங்கே இருந்த ஒரு நாடார் தலைவர் போய் அவரை கேட்டார், எங்கள் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏழையாக இருக்காங்க, பணம் ஏறிட்டு வந்தால் ஏதோ கொஞ்சம் கூழ கஞ்சியை குடிக்கிறாங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க முஸ்லீம்கள், என்ன காரணம் கேட்டார். அப்போ எங்கள் நம்ம ஆலிம்சா சொன்னார், ஆலிம்சாவை மொத்த வழியை வச்சுக்கலாம், எங்களில் ஜக்காத்துன்னு ஒன்று இருக்குது, அந்த ஜக்காத் என்பதை நாங்கள் கொடுக்குறோம். ஜக்காத்துக்கு என்ன மீனிங்? மகிமைன்னு சொன்னார். அவர் அதை மகமைன்னு எடுத்துக்கிட்டார். பைத்துல் மால் மூலமாக நாங்கள் கொடுக்குறோன்றார். பைத்துல் மால்னா என்ன? எங்கள் உறவின் முறையில் ஜக்காத்தை வசூல் பண்ணி எங்கள் உறவின் முறையில் கொடுக்குது. இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஜக்காத்துடைய பாடம் அடிப்படை எலிமெண்ட்ரி பாடம் என்னன்னா, தூகது மின் அக்னியாயும் ஒரு துறவி லாஃபராயும், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய செல்வங்களை வசூல் செய்து உங்கள் ஊரில் இருக்க ஏழையை கொடுக்கும். யாரோ நான் உட்காந்துட்டு தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு நான் அந்த திமுக நடத்துகிறேன், அந்த ஏழைகளுக்கு அந்த உதவுற இந்த முதியோர்லாம் வச்சுருக்கேன், உங்கள் சக்காத்தை அக்கௌண்ட் அனுப்புங்கன்னு சொல்லி நான் சொல்லக்கூடாது. சொன்னால் என்னை விட முட்டாள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. நான் டொனேஷன் கேட்கலாம் அவங்கள்ட்ட, நான் உங்கள்கிட்ட சதகா கேட்கலாம், நான் அதை கேட்க வரல, உதாரணத்துக்கு சொல்ல வரல. ஆனால் ஜக்காத் என்பது அடிப்படை பாடமே என்னன்னு சொன்னால், மேலப்பாளையத்தில் வசூல் செய்து எந்த ஊருக்கு கொடுக்கணும்? மேலக்காவேரியில் வசூல் பண்ணி மேலக்காவேரி, அதிராமடத்தில் வசூல் பண்ணி, இப்படி வந்திருக்கக்கூடிய பல ஊர்களுக்கு தெரியும். இதுதான் அடிப்படை. அப்போ நான் அதை தாண்டி நான் உங்களோட ஜக்காத்து எனக்கு அனுப்புன்னு சொன்னால் என்னை விட பெரிய சுயநிலைமை வேற யாரும் இருக்க முடியாது. அப்போ ஜக்காத்துடைய அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளணும். இந்த வகையிலே ஜக்காத்தை நாம் முறையாக கொடுக்கணும். இப்போ சகோதர நாடார் சொன்னேன் நான், உடனே அவர் என்ன செஞ்சார்? உறவின் முறை ட்ரஸ்ட்னு வச்சார். பைத்துல் மாலுக்கு என்ன பேர் வச்சார்? அவர் ஜக்காத்துக்கு மகமைன்னு வச்சார். அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களும் கொடுத்தாங்க. யாரெல்லாம் சரக்கு வாங்க வர்றாங்களோ அவங்கள்ட்ட 1000 ரூபாய்க்கு 1 ரூபா, 100 ரூபாய்க்கு 1 காசு, இப்படின்னு மகமை வசூல் பண்ணாங்க. கம்பல்சரி இல்லை, விருப்பப்பட்டு கொடுப்பாங்க. ஒவ்வொரு கடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா மகமை அல்லது தர்மம்னு எழுதுவாங்க. மகமை புல்ல தர்மம் எழுதுவாங்க.
அதை வாங்கி என்ன செஞ்சாங்க, முதல்ல இந்த ஏழைகள் அவங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு சைக்கிளு, ஒரு தராசு, ஒரு 50-100 பேரிச்சம்பழத்தை வாங்கி கொடுத்தாங்க. அப்போ புறப்பட்டாங்க. என்ன, ஈயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பழம். ஒரு 50-70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதை உள்ளவங்க தான் இன்னைக்கு மெட்ராஸில் பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்காங்க. ஈயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பழம் விற்றவங்க தான் இன்னைக்கு எங்கே இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த பணம் பெருகிச்சு, கடன் கொடுத்தாங்க. அடுத்து என்ன செஞ்சாங்க, பணம் நிறையா வந்துச்சு. ஒவ்வொரு ஊர் உறவின் முறை, ஒவ்வொரு ஊர் உறவின் முறை ட்ரஸ்ட். எப்படி நம்ம ஒவ்வொரு ஊர்லையும் ஜக்காத் வைக்க சொல்கிறோமோ வச்சாங்க. அந்தந்த ஊரில் ஸ்கூல் கட்டினாங்க, உறவின் முறை பள்ளிக்கூடம். இன்னும் காசு வந்துச்சு, உறவின் முறை கல்யாண மண்டபம். அப்புறமும் காசு வந்துச்சு. எல்லாம் சேர்ந்து மெர்கண்டைல் வங்கின்னு ஒரு வங்கியை உருவாக்கணும். இன்னைக்கு அவர்களுக்கு அது பெரிய ஒரு வரப்பிரசாதம், உதவி செய்யுது. எங்கிருந்து எடுத்துக்கிட்டாங்க தகவலை, இஸ்லாமுடைய தகவல். ஜக்காத்தும் பைத்துல் மாலும் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல். சரி, அங்கே போக வேணாம். மெஹமன் சேட்னு முஸ்லீம்ல இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அவங்க ஒழுங்கா சக்காத்தை கரெக்டாக கொடுக்கறதுனால அவங்க என்ன ஆயிடுச்சாங்க, அவங்க யாரும் இங்கே ஏழை கிடையாது. யாருமே போரா சமுதாயம் முஸ்லீம் தான். இந்த தொப்பி போட்டிருப்பாங்க, அது மாதிரி தொப்பி போட்டிருப்பாங்க. போரா பார்த்துருப்பீங்க, சென்னை மல்லடியில் பார்த்துருப்பீங்க. அவங்கள ஏழைகள் இருக்காங்களா, அவங்க செய்தனாட்ட ஜக்காத்தை கொண்டு போய் கொடுத்துட்றாங்க, சதக்காவை கொடுத்துட்றாங்க. அதுலேருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, கடனாளிகளுக்கு அல்லாஹ் சொன்ன ஒன்று கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அவங்க பூரா பணக்காரங்களா இருக்காங்க. அப்போ இங்கே பூரா எனக்கு இஸ்லாம் இபாதத்து இருக்கு, கரெக்டாக தொழுகிறாங்க. ஏன், ஒரு மனிதன் வந்து வசதி வந்துட்டா இபாதத்து வந்துடும். நான் 24 மணி நேரம் வேலை பார்த்தேன்னா இபாதத்துக்கு எங்க முதலாளி விட மாட்டார், என்ன தொழிலுக்கு எப்படி விடுவார். அப்போ இபாதத்தும் வந்துடுது. இப்போ இந்த அடிப்படையில் தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யமனுக்கு, இன்னைக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய யமனுக்கு ஒரு அதிகாரியாக அனுப்பிய பொழுது என்ன சொன்னாங்க, நான் உங்களை வேதக்காரரிடத்தில் அனுப்புகிறேன். ஒன்றும் ஒரு முஸ்லீம் ராஜ்யத்துக்குலாம் அனுப்பலை, உங்களை நான் வேதக்காரிடம் அனுப்புகிறேன். நல்லா செஞ்சு பாருங்க. அவர்களுக்கு நீங்கள் கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். கவர்னருக்கு சொல்லி விடுறாரு, அப்பாயின்ட் பண்ணிட்டு, அதை கேட்டு விட்டால் அவர்களுக்கு தொழுகையை எடுத்து சொல்லுங்கள். 2. 3வது இந்த வார்த்தையை சொல்றாரு. எந்த வார்த்தையை, தூஹது மின் அக்னியாயும் வ துரது இலா ஃபுகராயும். அதாவது அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கி விட்டால் அங்குள்ள பணக்காரிடம் இருந்த ஜக்காத்தை வசூல் செய்து அங்குள்ள ஏழைகளுக்கு கொடுங்கள். அவர் போனாரு. ஒரு 6-7 வருஷம் கழிச்சு அந்த ஊர் என்ன ஆச்சுன்னு சொன்னா எல்லாரும் பணக்காரங்கள் ஆயிட்டாங்க. அப்ப ஹலீஃபா உமர் அவர்கள் ஹலீஃபாவாயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிட்டாங்க. அனுப்பும்போது ரசூலுல்லாஹ் யாரோ இதா இருந்தாங்க, ஜனாதிபதியா இருந்தாங்க. அடுத்து அபூபக்கர் சித்திக் இருந்தாங்க, அவங்களும் 2 வருஷத்துல மௌத் ஆயிட்டாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதியா இருக்கும்போது அவர் யமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஜக்காத்தை எல்லாரும் பணக்காரங்க ஆயிட்டாங்க, கேபிட்டல் சிட்டிக்கு அனுப்புறாரு, தலைநகருக்கு. உமர் இல்லாவுக்கு கோபம் வருது. இப்போ இந்த நாட்டில் என்ன செய்வாங்க, இப்பெல்லாம் ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ சிஎம் பணம் அனுப்பிச்சா உடனே வாங்கிக்கம்பாங்க, கொடுங்கம்பாங்க. கலெக்டர் ஏன் பணம் இல்லைன்னு சிஎம் கேட்குறாங்க, கூட 2-3 டாஸ்மாக் கடையை ஆரம்பிங்க, எங்களுக்கு பணம் தேவைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு பணம் வேணாம். உங்களில் ரசூல்லா என்ன சொல்லி அனுப்பிச்சாரு, அந்த ஊரில் வசூல் பண்ணி அந்த ஊரில் கொடுக்க சொன்னார். ஏன் இங்கே அனுப்பிச்சிங்க, இல்லை எங்கள் ஊருக்கு நான் போனப்போ எல்லா ஏழையும் பணக்காரங்க இருந்தாங்க, பணக்காரங்கிட்ட வாங்கி நான் ஏழைகளுக்கு ஜக்காத்தை பிரித்து கொடுத்துட்டேன், பகிர்ந்து கொடுத்துட்டேன். அல்லாஹ் சொன்ன வழி இல்லை, எங்கள் ஊரில் ஏழைகளே இல்லை. அப்படியா, உங்கள் ஊரில் ஆண் குமர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த ஜக்காத்தை கொடுத்துருங்க. என்ன குமரு, இப்போ நம்ம ஊர்ல என்ன குமர் இருக்கு, ஏன் ஆண் குமர் இருக்குன்னா நிறைய மகர் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணணும். நம்ம பெண்களை ஏமாத்துற மாதிரி இப்போ சவுதியில் விட முடியுமா? இன்னைக்கு சவுதியில் வந்து அரசாங்கம் என்ன செய்யறாங்க, சப்சிடி மானியம் கொடுக்குறாங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை, அன்னைக்கு நடந்து இன்னைக்கு கொடுக்குறாங்க, ஆண் குமர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவர் சொன்னார், எங்கள் ஊரில் எல்லா ஆண் குமர் இல்லை, எல்லாருமே நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்கல்ல. அப்போ உங்கள் ஊரில் கடனாளிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு பிரித்து கொடுங்க. யாருக்கு கடனாளி இல்லை, எங்கள் ஊரில் கடனாளி இப்போ இல்லை, நீங்கள் வச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு வரலாறு. அதுக்கு பின்னால் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் காலத்தில் முசாஃபிர் கானா கட்டி கொடுங்கன்னு ஊருக்கு வழிபோக்கருக்கு போனார் இல்லையா, சாலைதோறும் அங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸ் கட்டி கொடுங்கன்றார். இப்படி பல காரியங்கள் வந்து
இந்த ஜக்காத்தை வசூல் பண்ணுவதனால முடிஞ்சு. அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த ஜக்காத்தை வசூல் பண்றதுக்கு நம்ம ஒவ்வொரு ஊர்லையும் தூண்டுவோமா, நம்ம நண்பர்களுக்கு தூண்டுவோமா, நாமும் சரியாக அதை கொடுப்போமா, வட்டியை ஒழிப்பதற்கு சதக்காக்களை கொடுக்கலாமா, கொடுக்க முடியல, நம்மளால முடியல, யார்கிட்டயாவது சொல்லி தூண்டுவோமா, நம்ம ஊர்கள் நம்ம சுற்றி உள்ள ஊர்கள் அதை உருவாக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் இந்த நம்முடைய பயணத்துடைய நோக்கம். இப்போ இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், வட்டியை ஒழிக்கிற விஷயம் அல்லது ஜக்காத்தை வசூல் பண்ணுற விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. நான் ஓரளவுக்கு உங்களுக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது, நேரம் போதாது. இன்ஷா அல்லாஹ் உங்களை பார்த்தா கொஞ்சம் லேசாக தூக்கம் வர்ற மாதிரி தெரியுது. நான் தயாராக இருக்கேன், சொல்லுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, தாராளமா. ஜக்காத்துடைய கால்குலேஷன் நம்முடைய கண்ணியமிக்க உலமாக்கள் இருக்காங்க, அதுக்காண்டி சில சார்ட் போட்டிருக்காங்க, பல்வேறு வகையிலையும் இருக்காது. மாடுனா என்ன, விவசாயம்னா என்ன, அதே மாதிரி நகைக்கு என்ன என்பதெல்லாம் அவங்கள கேட்டால் நிச்சயமாக அந்த கணக்கு விஷயத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த கேள்வி. நான் சொல்லலை, அல்லாஹ் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் ஒரு ஆர்கனைசர் இருக்க, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஃபாதர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், நான் என்னுடைய ஃபாதர்கிட்ட கொடுக்குறேன் எல்லாத்துக்கும். அவர் என்னுடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கலாமா? குடும்பத்தாருக்கு மற்ற தாராளமாக கொடுக்கலாம். உங்கள் 97 கொடுக்க சொல்லுங்கள். இந்த 2 கொடுன்னு சொல்லாதீங்க, நீங்களே சொல்லிடுங்க. அப்பதான் நான் கொடுக்குற 2000 ரூபாயை ஜக்காத்தை பைத்துல் மாலில் கொடுத்துருங்க. நீங்களும் கொடுக்கக்கூடாது, நானும் கொடுக்கக்கூடாது. இது நம்ம காசு இல்லை. சொல்லுவாங்களே அடுத்த வீட்டு நெய்யே அப்படின்னு சொல்லுவாங்களே, வரேன் நான் சொல்லிட்டு வரேன். அப்போ மீதி 97 இன்னொரு 2 எடுத்தால் கூட அந்த 2 போனாலும் நமக்கு 95 மிச்சம். அந்த 2 இந்த 2 கொடுக்குறப்போ அந்த 2 கொடுத்துட்டு போயிட்டாங்க கூட நீங்கள் 95 வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் அல்லாஹ் சொன்னதே கேட்டீங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சதே செஞ்சுட்டீங்க. இப்போ உங்களுக்கு நான் இந்த 2 தரமாட்டேன், இந்த 97 நான் தான் சாப்பிடுவேன்னு ஒரு முடிவு எடுத்தோம்னு சொன்னால் என்ன செய்யலாம்னா, அந்த 2 கொண்டு போய் பைத்துல் மாலில் கொடுத்துட்டு உங்கள் உறவினர் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய லிஸ்ட்டை கொண்டு போய் இங்கே கொடுத்துருங்க. நீங்கள் 500 ரூபா கொடுத்தா அவங்க 1000 ரூபா கொடுப்பாங்க, ஏன்னா இங்கே நிறையா பணம் வந்துடும். இப்போ நீங்களும் தப்பிச்சுக்கிட்டீங்க, உறவினர்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணல, அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைச்சி போச்சு. ரொம்ப ஈஸியான வேலை. இல்லை நம்ம தான் கொடுக்கணும், அங்கே கொடுக்க வேண்டிய நம்ம சொல்ல வேண்டிய இல்லைன்னா நம்ம 97 1 ரூபா எடுத்து கொடுத்தா எவ்வளோ நன்மை? 2 மடங்கு நன்மை. இன்னைக்கு மக்கள் என்ன புரியலைன்னு சொன்னால் அது ஒன்று தான் இப்போ பிரச்சனையே. சதக்கா வேற, ஜக்காத் வேற. அதுக்கு என்ன காரணம்னா இதெல்லாம் ஒரு பாபு ஜக்காத்துங்கிற ஒரு இதை கொண்டு வந்து சேர்த்ததான் இந்த விளைவு. அதனால் இப்போ விளங்க வேண்டியவர்களே அதில் விளங்காமல் இருக்காங்க. சதக்காவை நம்முடைய பணத்திலிருந்து நம்ம கொடுக்கணும். ஆத்தல் மாலை அலா ஹுப்பி. ஜக்காத்து லீ வஜிஹில்லா, அல்லாஹ்வுடைய முகத்தாட்சினை கொடுக்குறது பேர் ஜக்காத்து, நம்ம முகத்தாட்சினை கொடுக்குறது பேர் சதகா. இப்போ நீங்கள் அந்த 2 கொடுத்து விட்டு ஒரு 1 ரூபாய் எடுத்து சொந்த பந்தத்துக்கு கொடுத்துருங்க, இல்லை 2 ரூபாய் எடுத்து சொந்த பந்தத்துக்கு கொடுங்க. அப்போ கூட நீங்கள் சதக்கா செஞ்ச புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்குது. இதுவரை நடந்தது பற்றி இல்லை. இனி நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள், இப்படி தான் கொடுங்க. நீங்கள் நான் நல்லா காசு கொடுக்குறேன், நீங்கள் ஏன் அதை நல்லது எடுத்து கொடுக்குறீங்க? நீங்கள் கொண்டு போய் இந்த பள்ளிவாசலை ஒப்படைச்சிருங்க. எந்த ஊர் உங்களுக்கு உதாரணமா? உங்கள் இப்போ மஸ்ஜிது உங்கள் முகல்லாலும் உருவாக்கும் ஒரு அதெல்லாம் பண்ணது ஒரு பைத்துல் மால் இருக்குது. அது முழுமையாக எல்லார்ட்டையும் அதெல்லாம் பண்ணது மக்கள் வசூல் பண்ணலை. அதனால என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் பண்ணத்துடைய முழு சக்காத்தும் முறையாக கலெக்ட் பண்ண முடியல, முறையாக மக்களுக்கு போய் சேரல. அப்போ ஒவ்வொரு முகல்லாவிலையும் அட்லீஸ்ட் ஒரு 4 முகல்லையாவது அதெல்லாம் பண்ணத்தில் இந்த பைத்துல் மால் இருந்துச்சுன்னா அந்த பைத்துல் மால் இன்னும் முறையாக சிறப்பாக இயங்கும். நீங்கள் உங்கள் 2000 ரூபாய் உங்கள் காசு முதல்ல நினைக்காதீங்க, அது அல்லாஹ்வுடைய பணம்னு முதல்ல நினச்சிட்டாலே அதை எடுத்து நம்ம கையால் கொடுக்கணும். நமக்கு மனசு வராது. நம்ம கையால் இப்போ நீங்கள் சொந்த மந்தத்தில் கொண்டு போய் நீங்கள் உங்கள் சச்சாட்டை போய் இல்லை ஜக்காத்து வச்சுக்கிட்டு கொடுத்தா எவ்வளோ ஏழையாக நினைத்து போகிறா. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஏமாத்துறோம். எப்படி ஏமாத்துறோம்? பெரியத்தாவை பார்த்து இந்தாங்க நோம்பு காசு வச்சுக்கோங்க, பெருநாள் துணி எடுத்துக்கங்க. ஆனால் உள்ளுக்குள்ள நம்மளை ஏமாத்துறோம், அல்லாவை ஏமாத்துறதா நினைக்கிறோம். நம்ம எப்படி செய்யறோம்னு சொன்னா ஜக்காத்துல கொடுத்தா எந்த சொந்தக்காரனும் வாங்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஜக்காத் என்பது எப்படிப்பட்ட பொருள்னா பணக்காரனுக்கு அது தேவையுள்ள ஏழைக்கு பரிசுத்தம். இதுதான் வித்தியாசம். அதுக்கு சொந்தக்காரன் வாங்க மாட்டாங்க.
இது மட்டும் இன்ஷால்லா இந்த இந்த அருமையான கேள்வி சகோதரர் கேட்டார். இதுதான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்கும் உள்ள பல நாடுகளில் கொஸ்டினாக இருக்கிறது. இந்த இந்த இதுக்கு மட்டும் தீர்வு கொடுக்க ஆயிடுச்சுன்னு சொன்னா மக்கள், இது நம்ம காசு இல்லை, ஜக்காத்து அல்லாஹ்வுடைய காசு, அதை நம்ம முறையாக கொண்டு போய் ஒப்படைச்சிடணும், அது அமானத்து அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னாலே இந்த சமுதாயம் எங்கேயோ போய் மேலே போய் உயர்ந்த நிலைக்கு இந்த சமுதாயம் போய், அதைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்யணும், முயற்சி இருக்கு. இன்னொரு கேள்வி, நல்லா அந்த வயிற்றுல் மால் அல்லாம நம்மளே நமக்கு தெரியாது, அதாவது குடும்பத்தார் இல்லை, வெளியில உள்ளவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஜக்காத்தை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம்ல? இல்லை, நான் திரும்பவும் சொல்வது, அது ஒரு அமைப்பாக இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். அது ஒரு அமைப்பு ஜக்காத்தில் அது ஒரு அமைப்பாக இருந்தால் கொடுக்கலாம். மஸ்ஜித் எப்படி ஒரு அமைப்பு, நீங்கள் ஒரு அமைப்பு கொடுக்கலாம். இப்போ உதாரணமாக இங்கே ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்கன்னா அதில் கொடுக்கலாம். இங்கே ஜித்தாவில் அந்த அமைப்பு வந்து அந்த ஜக்காத்தை முறையாக பயன்படுத்தும் போது அங்கே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப தெளிவு என்னன்னு சொன்னால், 2000 ரூபாயை பிரித்து ஊருக்கோ இங்கேயோ அங்கேயோ நீங்கள் அதை கொடுத்துருங்க. அதனால் வந்து நமக்கு ஒன்றும் நம்ம குறைஞ்சிட மாட்டோம். இந்த 97ல் 3ல் 1 பங்கு வரை நீங்கள் சதகா கொடுக்கலாம். 3ல் சொல்லுங்க, 3ல் கொடுக்கலைனாலும் உங்களுக்கு என்ன கிடையாது, கேள்வி கிடையாது. அது கூட முழுசா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒருத்தர் முழுசா கொடுக்க வர்றாரு, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன்ங்கிற வசனம் இறங்குது. ஒருத்தர் என்ன செய்யறாரு, அவர் வந்து நான் பைரோஹா தோட்டத்தையே தர்றேன்ங்கிறாரு, ரசூலுல்லாஹ் எனக்கு வேணாங்கிறாரு. உங்க உறவினருக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி ஒருத்தர் என் சொத்து முழு கொடுக்கணும் வர்றாரு, பாதி கொடுக்குறேங்கிறாரு, ரசூலுல்லாஹ் அதையும் மறுக்கிறாங்க. கடைசியாக 3ல் 1 பங்குக்கு ஒத்துக்கிறாங்க. இதுக்கு பேர் சதகா. இதை புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் சதகா, இது ஜக்காத்து கிடையாது. உறவினருக்கு கொடுக்க சொன்னது சதகா. அப்ப இந்த ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த 97ல் இருந்து நம்ம அமைப்பு கொடுக்கலாம், யாருக்குனாலும் கொடுக்கலாம். அது நம்ம இஷ்டம், நம்ம காசு. அது அல்லாஹ்வே சொல்றான், தம் பொருளை தம் மன விருப்பத்துடன் கொடுப்பது. சரி, இன்ஷா அல்லாஹ் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்குற செஷனுக்கு முன்னால நான் சொன்னா சரியாங்கிறது இதில் பார்க்கலாம். ஒருத்தர் தமிழ் படிக்கிறவங்க வாங்க, ஒருத்தர் முன்னால வாங்க, தமிழ் படிக்கிறவங்க. படிங்க. ஜக்காத் என்னும் 60வது வருஷம் ஜக்காத் என்னும் தர்மங்கள் எல்லாம் வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அவற்றிற்காக ஜக்காத்தை வசூல் செய்வது, கணக்கிடுவது போன்ற துறைகளில் உழைப்பவர்களுக்கும், எவர்களுடைய இதயங்கள் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுகின்றனவோ அவர்களுக்கும், அடிமைகளை விடுதலை செய்வதற்கும், கடனாளிகளுக்கும், அல்லாஹ்வின் பாதையில் பாடுபடுவோராக இருப்போருக்கும், வழிபோக்கருக்கும் உரியவையாகும். அல்லாஹ்வின் நின்றுள்ள கடமையாக விதிக்கப்பட்டதாக அல்லாஹ்வுடைய நின்று வந்த கடமைன்னு சொன்னீங்க. இந்த 8ல் எங்கேயாவது உறவினர் வந்துச்சா, எங்கேயாவது அனாதை வந்துச்சா, எங்கேயாவது பெற்றோர் வந்துச்சா, வரல. அது அப்படியே நீங்க 271 போட்டுக்கோங்க. 271 இதனுடைய விளக்கம். இப்ப படிச்ச வசனத்துடைய விளக்கத்தை, அது ஒரு பெரிய விளக்கம் இருந்தாலும் நீங்க 271 இவ்வாறு செல்வந்தர்களிடமிருந்து ஜக்காத் தொகை வசூலிக்கப்பட்டு அதனை மேற்கண்ட 8 பிரிவினருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று இவ்வசனம் வலியுறுத்துகிறது. என்ன சொல்லுது வசனம்? என்ன சொல்லுது? ஜக்காத் என்ன செய்யப்படணும்? வசூல் செய்யப்படணும். அது 8 வகையினருக்கு பகிர்ந்து கொடுக்கணும். ஜக்காத் எந்த பகுதியில் வாழும் செல்வந்தரிடமிருந்து வசூல் செய்யப்படுகிறதோ அந்த பகுதியில் வாழும் ஏழை எளியவர்களின் மேம்பாட்டுக்காகவே பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா அப்படியே நீங்க ஜக்காத் வேற சதகா வேறங்கிறது போங்க. 177 வசனம், அதாவது 28வது பக்கம். 28வது பக்கம் ரொம்ப முன்னால கிழக்கு திசையிலும் மேற்கு திசையிலும், கிழக்கு திசையிலும் மேற்கு திசையிலும் உங்களுடைய முகங்களை நீங்கள் திருப்புவது மட்டும் நன்மையாக கொள்ளப்படுவது இல்லை. எனினும் நன்மை உடையவர் யார் என்றால் அல்லாஹ்வை கொண்டு
மறுமை நாளை கொண்டும் வானவர்களை கொண்டும் வேதத்தை கொண்டும் இறை தூதர்களை கொண்டும் நம்பிக்கை கொண்டவரும் உறவினர்களுக்கு நம்பிக்கை. இப்போ உறவினர்கள் தான் பாருங்க. உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமைகளை சிறைப்பட்டவர்களை விடுவிப்பதில் தம் பொருளை தம் மன விருப்பத்துடன் கொடுப்பவர் தம் பொருளை தம் மன விருப்பத்துடன் கொடுப்பவரும் இன்னும் தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தை கொடுப்பவரும் வாக்குறுதி அளித்தால் தம் வாக்குறுதி சதக்கா தனியா வந்துருச்சு. அப்படியே 215வது வருஷம் 3 பக்கம் திரும்ப நபியே, யாருக்கு எதை செலவு செய்ய வேண்டும் என்று உம்மிடம் அவர்கள் கேட்கின்றனர். நீர் கூறுவீராக, நம்மை நாடி நல்லதிலிருந்து நீங்கள் செலவு செய்வது பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கருக்கும் அங்கே வரல. உற்றார் வந்துருச்சு, உறவினர் வந்துருச்சு, அனாதை வந்துருச்சு. சதக்கா வேற ஜக்காத்து வேற நல்லா தெளிவா சொல்லியிருக்கான். சரி, நீங்க இதுக்கு போங்க. 775 பக்கம் 775. ஆன்மா இறை நம்பிக்கையாளர்கள், இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த நாள் சொன்னது இருக்கான்னு பாருங்க. இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த நாள் 50,000 வருடங்கள் போல் சுமையானதாக இருக்கும். ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனது செல்வத்தில் இருந்து ஏழைகளுக்கு ஜக்காத் கொடுக்காதவர்களுக்கு அந்நாளில் வழங்கப்படும் தண்டனை பற்றி கூறும்போது அல்லாஹ் தனது அடியார்களுக்கு மத்தியில் அந்த நாளில் தீர்ப்பு வழங்கும் வரை அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த நாளில் அளவு வழங்கும் வரை தீர்ப்புக்கு முன்னால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த நாளில் அளவு நீங்கள் கணக்கிடக்கூடிய 50,000 வருடமாகும். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கணக்கு 50,000, அந்த உலகம்னா தாண்டாது. இந்த உலக கணக்கு 50,000 வருஷம், 100 வருஷம் வாழ்றதே இந்த பாடுபாடு இருக்கோம். இது மாதிரி இன்னும் நிறைய படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். கேட்கறது நல்லா கேட்கறது, நல்லா கேட்கறது, நல்ல கேள்வி கேட்டனால தான் அந்த பதில் கிடைச்சு. சோதரர் கேட்டாங்க இது உலமாக்களே கேளுங்க, இந்த தாவாசங்களை கேளுங்க. எல்லாருக்கும் பதில் நான் சொல்லிட முடியாது இல்லையா? அடுத்து வேற நிசாபு விஷயத்துல மட்டும் நான் தலையிடுறது இல்லை. வட்டியில கலந்துக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஜக்காத் வரணும், சதக்கா வரணும். அவங்கள்ட்ட நீங்க வந்து சதக்கால கொடுக்குறீங்க, வட்டியிலாக்கணும் நடந்துருக்கு. ஒரு 100 பேர் கொடுத்தீங்க, அதில் ஒரு 3 பேர் 4 பேர் உள்ளபடியே அவங்க பணம் வாங்கிட்டு போன நேரத்தில் நஷ்டப்பட்டாங்கன்னு உங்கள் ஜமாத்துக்கு தெரியுது. ஒரு 10 பேரே கொடுக்குற முடியும்னு வச்சுக்கோங்க. ஜக்காத்துல இருந்து ஒரு பகுதி அதுக்கு கொடுத்து வட்டியில்லா பணத்தை வந்து உள்ள பண்ணிட்டு அவங்க கணக்கு நீங்கள் கடனாளிகளுக்குங்கிற கணக்கில் கொண்டு வந்துடலாம். யார் கணக்கில்? ஜக்காத்துல ஒரு பகுதி கடனாளிக்கு இருக்கு. ஜக்காத்து பணத்தை வச்சுட்டு நீங்க வட்டியில்லா கடன் ஆரம்பிக்கூடாது. சதக்கா, கடன், குர்பானி இப்படி என்னென்ன வகையில் உங்களுக்கு பணம் வருதோ அதை வைத்துக்கொண்டு நீங்க என்ன செய்யணும்? வட்டியில்லா கடன் கொடுக்கணும். அதுல கடனாளிகள் வந்து உள்ளபடியே வாங்கின கடனாளி வந்து நஷ்டப்பட்டாரு, அஞ்சு வைக்க போனாரு, மழை பெஞ்சிருச்சு அல்லது காத்தடிச்சிருச்சு நல்லா தெரியுது, அல்லது உப்பு விற்க போனாரு, மழை பெஞ்சிருச்சு, உப்பு என்ன ஆகும்? உதாரணம் சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் அந்த ஜமாத்து முடிவு பண்ணுது, இவர் 50,000 கடன் வாங்கினாரு, உள்ளபடியே அவர் நஷ்டப்பட்டார், எவ்வளோ பார்த்தாரு என்னன்னு கேட்டுட்டு 20,000 30,000 வாங்கிட்டு மீதி 20,000 30,000 அல்லது 10,000 வந்து வாங்கினாரு, 20,000 வாங்கினாரு, இந்த மாதிரி செய்யலாம். ஆமா, அந்த கொஞ்சம் பேருக்கு எல்லாம் அது எல்லாம் கொடுக்க முடியாது. எவ்வளவு இருக்கோ அதை நீங்க இந்த கடனாளிகளுக்கு நீங்க ஒதுக்குறீங்க. பட்ஜெட் உலகத்திலே முதல் பட்ஜெட் போடுறது சொல்லலாம்.
ஒரு சின்ன கேள்வி ஒன்று. ஒரு ஜமாத்தில் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கலாம். அந்த ஊரில் வந்துட்டு பைத்துல் மாலை இயங்கலை, பைத்துல் மாலை இல்லை சுத்தமாக. இப்போ வந்து நாங்கள் வந்து யாராவது அப்ரோச் பண்ணுறோம், ஒத்துழைப்பு கொடுக்கல. இப்போ அது சம்மந்தமாக வந்துட்டு ஒரு சுருக்கமாக ஒரு குறிப்பு கொடுக்க முடியுமா? ஒரு மகனாலேயோ இல்லை நாங்கள் இருக்கிற தெருவுலையோ அந்த பைத்துல் மாலை வந்து உருவாக்கவே ஆரம்பிக்கலாம். பள்ளிவாசல் ஒத்து வரல, அவங்க கடமை. நாளைக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டிய அவங்க தான். தனிநபர் ஈஸியாக தப்பிச்சிருவாங்க. அல்லாஹ் கேட்பான், நீ ஜகாத்து ஏன் இஷ்டத்துக்கு கொடுத்தியா உன் இஷ்டத்துக்கு கொடுத்தியா? ஏன் அல்லாஹ் ஏன் இஷ்டத்தை தான் கொடுத்தேன், உன் இஷ்டத்துக்கு கொடுக்குறதுக்கு நான் பள்ளிவாசல பைத்துல் மால் இல்லை, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்குவோம். இப்ப அல்லாஹ் யாரை பிடிப்பான்? ஜமாத்து நிர்வாகிகளை பிடிப்பான். ஒவ்வொரு ஜமாத்து நிர்வாகியும் அவங்க கையில பொறுப்பு இருக்குது, அவங்க தான் செய்யணும். செய்ய தவறிட்டாங்க இருக்காண்டி ஒரு பரவான கடமையை பள்ளிவாசலை இன்னைக்கு ஜமாத் தொழுக வைக்கல, ஏதோ ஒரு காரணமா நம்ம தொழுகாம இருக்கிறோமா? இருக்க மாட்டோம். முதல் பள்ளிவாசலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். இல்லைன்னா நம்ம என்ன செய்யறோம், வீட்டில் தொழுகிறோம், எங்கேயாவது தொழுக வச்சிருக்கோம். அது மாதிரி உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல் நிர்வாகிகளையும் இருப்பாங்க, ஆதரவு இருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்த்து ஒரு பைத்துல் மால் ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சு மக்கள்கிட்ட வசூல் பண்ணுங்க. ஆனா அவங்க நியத்து எப்படி இருக்கணும், நாளைக்கு இந்த மஸ்ஜித் எப்போ இந்த பைத்துல் மாலை நாங்கள் ஆரம்பிக்கிறோம், இது நல்லா வந்த பின்னால் நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் அதை அப்படியே அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதா வச்சு தான் ஜக்காத்தை பைத்துல் மாலை வசூல் பண்ணாங்க. அப்போ அதுதான் சுன்னத்து. அதனால இந்த ஃபர்ல வந்து சுன்னத்தோடு செய்யறதுக்கு ஃபர்ல விட்டுறக்கூடாது. எப்போ சுன்னத்து தடையா இருந்தா, இப்போ சுன்னத்தும் சேர்ந்து செய்யணும்னு சொன்னால் எதிர்காலத்தில் மஸ்ஜித் கையில் அந்த வரவு செலவை ஒப்படைச்சு நீங்களும் கூட இருந்து அதுக்கு வந்து உதவி செய்யலாம். இன்ஷா அல்லாஹ். வேற ஜக்காத்தை தவிர வேற ஏதாவது கேள்விகள்லாம் சொல்லுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு வந்து 1க்கு 3 வீடு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ 1க்கு 3 வீடு இருக்கும்போது ஒரு வீடு தான் நமக்கு வந்து சொந்தம். 2 வீட்டுக்கு வருஷம் கொடுக்கணுமா? எல்லா பொருளுக்குமே வருஷம் கொடுக்கணும். அதனுடைய வருமானத்திலிருந்து தான் கொடுக்க போறீங்க. அந்த பணத்துல அந்த வீட்டுடைய முழு தொகைக்கு நீங்க கொடுக்க போல. அதை நீங்க ஏற்கனவே பணம்லாம் ஜக்காத்தை கொடுத்து நீங்க வாங்கி வச்சுட்டீங்க. இப்போ அதுல இருந்து வருமானம் வந்தால் தான் கொடுக்க முடியும். அதெல்லாம் கொடுக்க போறது அதான் நிலமா இருந்தாலும் வருமானம் வந்தால் தான் நாம கொடுக்கணும். வருமானம் வரலைன்னா கொடுக்க முடியும். வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்துக்குள்ள அமௌண்ட் தான் நம்ம ஜக்காத்தை கொடுக்கணும். டோட்டல் அந்த அசட்டுக்கே கொடுக்கணும். வருமானத்துக்குள்ள அமௌண்ட் தான் நீங்க கொடுக்கணும். அசட் வந்து வருஷத்துக்கு ஏறிட்டு போகணும். ஏறிட்டு போகணும், வருமானம் ஏறிட்டு போக முடியா? அதை நீங்க ஒரு லேண்ட் வாங்குறோம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு லேண்ட் வாங்கி போட்டிருக்கோம். அது வந்து அடுத்த வருஷம் வந்து 4 லட்சம் ரூபாய் மாறும். இப்போ அந்த 4 லட்சம் 6 லட்சம் ரூபாய் அப்படி சப்சிக்வெண்டா என்னைக்கு விற்பீங்க நீங்க? அன்னைக்கு நீங்க கணக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். விற்கிற டயத்துல அன்னைக்கு நீங்க, அதாவது இந்த மாதிரி செஞ்சா ரொம்ப நல்லது. எந்த மாதிரி செஞ்சானா, ஜக்காத்துங்கிறது முதல் வருஷம் இன்கம் டேக்ஸ், 2வது வருஷம் சேவிங்ஸ் டேக்ஸ். என்ன இன்கம் டேக்ஸ், சேவிங்ஸ் டேக்ஸ்? இப்போ எனக்கு கிடைக்குது, இந்த வருஷம் எனக்கு 1 லட்ச ரூபா ஒரு வருமானம் வந்துச்சு. வந்த உடனே 2500 தூக்கி கொடுத்துருவேன். 97 ஒரு வருஷம் வரை நான் 97 ஆகலாம் 90 ஆகலாம், அதை ஒரு எதுலையா இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு 1,20,000 கூட ஆகலாம். அடுத்த வருஷம் 1,20,000க்கு அடுத்த வருஷம் நான் கட்டணும். இப்போ இந்த 1 இயர் கணக்கு இங்கே வந்துடுது. முதல்ல நீங்கள் வந்து பணம் இன்னைக்கு எனக்கு வந்த உடனே கட்டிட்டேன்னு சொன்னால் நான் 10 நாள் கழிச்சு நான் இருப்பேனா இல்லையான்னு சொல்ல முடியாது. அட்வான்ஸாக நம்ம கரெக்டாக கட்டிட்டோம்னு சொன்னால் நாம் வந்து தப்பிச்சிடணும். அப்போ ஜகாத் என்பது நீங்கள் கைக்கு வருது, கட்டிடுங்க. நிலம் விற்பீங்கல்ல, அன்றைக்கி 8 லட்ச ரூபாய்க்கு விற்பீங்க. அந்த 8 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கணக்கு பண்ணி ஜகாத்தை கட்டிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க, அது நாளைக்கு பெரிய வந்துச்சுன்னா கொடுங்க. வருஷம் கொடுக்கணும். வருஷம் கொடுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அடுத்த வருஷம் ஜக்காத்தையும் நீங்கள் இந்த வருஷம் கொடுக்கலாம் அட்வான்ஸாக. அதை உங்களுக்கு ஒரு கதை, உங்களுக்கு ஒரு தகவல் சொன்ன இல்லையா, அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க. போன வருஷம் ஒருத்தர் ஒரு ஒட்டகத்தையும் கயிறையும் கொடுத்துட்டு, இந்த வருஷம் நான் வந்து கயிறு தரமாட்டேன், ஒட்டகம் மட்டும்தான் தருவேன்னு சொன்னாலும் அவரோடு போர் புரிவேன்னு சொன்னாங்கல்ல. அது நம்ம என்ன விளங்குறோம்? வருஷம் கொடுக்கணுங்கிறத விளங்குறோம். தொழுகை எப்படி தினந்தோறும், நோம்பு எப்படி 1 மாதம், அது மாதிரி ஜக்காத்.
அது ஹஜ்ஜு மட்டும்தான் ஆயுது. இப்போ லேண்டா இருந்தா தான் ஓகே அந்த மாதிரி சரியா. இப்போ எங்கிட்ட 3 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு வந்து என்னோட சொந்த இருக்கா, அதை மறந்துடுங்க. ஏன்னா 2 வீடு 30 லட்சம் 30 லட்சம் 60 லட்சம். நான் வந்து என்கிட்ட வந்து கட்டுறதுக்கு வேற வழி இல்லை. 2 வீடு எக்ஸ்ட்ரா இருக்கு. இல்லை, அந்த 60 லட்சம் வீடும் உங்களுக்கு எவ்வளவு வாடகை? வாடகை வந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 ரூபாய்க்கு தக்காது, அவ்வளோதான். அதுதான் என்னுடைய கொஸ்டின். ரொம்ப சிம்பிள். 60 லட்சம் ரூபாய்க்கு வருஷம் இல்லை 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 கிடையாது. வருமானத்துக்கு தான் 10,000 ரூபாய்க்கு மட்டும் தான் வாடகை. 10,000 ரூபாய்க்கு நீ ஆனால் நீங்கள் முன்னாடி வீடு வாங்கும்போது அந்த வீட்டுக்கு அது ஏற்கனவே நீங்க போட்டு கொடுத்துருப்பீங்க. அது கொடுக்கலாம், கணக்கு பண்ணி கொடுத்துருங்க. ஈஸியாக கொடுத்து போயிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடலாம். கொடுத்துட்டா நீங்க உங்க அந்த 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 பொருள் வந்து உங்களுக்கு இதுல வந்துடுது, சுத்த பொருள் வந்துடுது. அது கையில காசா இருந்தா தான் நீங்க வருஷம் வருஷம் கொடுக்கணும். இப்போ பொருளா போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு அந்த வருமானத்தை தான் கொடுக்கணும். இதுல இன்னும் கொஞ்சம் உலமாக்கள்ல கேட்டுங்க. நிசாபு விஷயத்துல என்னை விட உலமாக்களுக்கு ஒரு வேலை. செலவு போக ஒரு கணக்கு வருது இல்லையா, அதான் இன்கம். ப்ராஃபிட்ல வந்து நெட் இன்கம். ப்ராஃபிட் வந்தோம்னா நிறைய போயிடும் இல்லையா. நிறைய கேள்வி கேட்கலாம். நான் ரெடி. ராபியா ரெடி ஆகலாம். தலைவர்கிட்ட கேட்டுக்குவோம். கேட்கலாம், நீங்க கேளுங்க. இங்கே வந்துட்டு பலவர் நண்பர்கள் சகோதரர்கள்லாம் வந்துருக்கிறாங்க. இவங்க மூலயமா நிறைய மெசேஜ் வந்து அவங்க ஊரில் அந்த ஊரில் எடுத்த இதை வந்து எல்லாத்துக்கும் அனுப்புங்க. பதிவு எடுத்துருக்கீங்க, அனுப்புங்க. அப்போ பைத்துல்மால் இல்லாத ஊருங்களில் வந்துட்டு பைத்துல்மால் தொடங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுடைய சீட் அமைப்பு மூலயமா, உங்களுடைய ட்ரஸ்ட் மூலயமா என்ன உதவிகள் கிடைக்கும்? ஒரு புது பைத்துல்மால் ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த ஊருக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு 10,000 ரூபா கொடுக்குறோம். ஒரு சீடு மணி, சீடு ட்ரஸ்ட்லேருந்து கொடுக்குறோம். ஒவ்வொரு ஊருக்கு கொடுக்குறோம். பெரும்பாலான ஊருக்கு தேவைப்பட்டு வாங்கிக்கிறாங்க. இல்லை வாங்க வந்து வேற ஊருக்கு கொடுங்க, எங்கள் ஊரில் வசதியாக இருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சோஷியோ எக்கனாமிக் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட். ஒரு ஊர்ல 1-2 பைத்துல்மால் இருக்கலாங்க. மொஹல்லாவுக்கு ஒன்று வச்சுக்கோங்க. அல்லது பெரிய ஊராக இருக்க 2 மொஹல்லா 3 மொஹல்லா சேர்த்து ஒன்று வச்சுக்கோங்க. ஆளுகள் கம்மியாக இருந்தாங்கன்னா அடிப்படை என்னன்னா எல்லாத்தையும் வசூல் பண்ணணும். அது எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு வலிமை அந்த நிர்வாகத்துக்கு. அப்படி இல்லைன்னா பிரிச்சுக்கிறது நல்லது. அதராம் மண்டலத்தில் என்னன்னா, அதராம் மண்டலத்தில் ஒரு பைத்துல்மால் இருக்கு. அது ஏதோ வசூல் பண்றாங்க, ஏதோ செலவு பண்றாங்க. அதெல்லாம் பைத்துல்மால். ஒரு மஸ்ஜித் ஓரியன்டா இருக்கிறதுக்கு பைத்துல்மால். அதை வேணா சென்ட்ரல் பைத்துல்மால் ஆக்கிடலாம். 10 பைத்துல்மால் இருக்குன்னா அது ஒரு மத்திய பைத்துல்மால் ஆக்கிடலாம். ஒரு நிர்வாக வசதிகள் உங்க அதராம் மண்டலத்தில் உங்களால முடியும்னா என்னை கூப்பிட சொல்லுங்க. ஒரு பள்ளிவாசலுங்க நான் வந்து பேசி அங்கே ஒரு பைத்துல்மாலை உருவாக்கினேன். 98-400 எல்லாருமே 98-400-467 நம்ம திறந்த புத்தகம் தான். எப்போனாலும் பேசலாம். இந்த மாதிரி மீட்டிங்ல இருக்கும் நம்ம பேச மாட்டேன். நம்ம நானா உங்க லைஃப் வந்து 98-400 வட்டி இல்லா கடன் ஆரம்பிக்கிற ஊர்களில் அவங்களுக்கு கடன் தேவைப்பட்டா 1 லட்ச ரூபா கடனாகவும் நம்ம மூலமாக பல ட்ரஸ்ட் கொடுக்குது. இப்போ நாளைக்கு இவங்க இந்த ட்ரஸ்ட்டே உங்களுக்கு ஜித்தாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புன்னு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. மெஃப்கோ அல்லது ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவங்க மூலமாக அவங்களே கொடுத்துட்டு அவங்களே வாங்கிக்குவாங்க. அந்த பணத்தை அடுத்த ஊருக்கு கொடுத்துருவாங்க. எந்த ஊருக்கு? இப்போ அது மாதிரி சிலர் கொடுத்துட்டு இருக்காங்க. கோல்டு வச்சுக்கிட்டு வட்டி தாக்கலாம். வட்டி கிடையாது. எல்லா ஊரையும் இப்போ கோல்டு வாங்கி தான் கொடுக்குறோம். சின்ன கிராமம்னா தனிநபர் செக்யூரிட்டி வாங்கிக்கலாம். சின்ன கிராமம்னா என்ன இருந்தாலும் இவங்க வந்து வெளியில போய் என்ன கொடுக்குறாங்க, அடகு கடையில் கொண்டு போய் நகை தானே வைக்கிறீங்க, அது இங்கே வைங்க. அது ஒரு லாக்கர் எடுத்து அந்த ஊர்ல அந்த விளக்கம்லாம் உங்களுக்கு அங்கே பல ஊர் இருக்குது. எப்படி செய்யறதுன்னு அதிராம்பட்டினம் பைத்துல்மால்ல கூட கேட்கலாம். கரம்பக்குடியில் கேட்கலாம், பட்டுக்கோட்டையில் கேட்கலாம், சுற்றி கூத்தானூரில் கேட்கலாம், புதக்குடியில் கேட்கலாம். பல ஊர்கள் இருக்கு. இப்போ 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாயில் ஆரம்பிச்ச பைத்துல்மால்னா இன்னைக்கு 3 கோடி 4 கோடி வரையும் டர்ன் ஓவர் போயிடுச்சு. மக்கள் நிறைய அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. வட்டி இல்லாக்கிற பல ஊர்களில் இந்த ஊரில் வட்டிக்காரர்களுக்கு இடமில்லைன்னு போட்டு வந்துடுது. அல்ஹம்துலில்லாஹ் 1300 1400 நோக்கி போயிட்டு
அது இன்னும் வந்து நமக்கு ஒரு 4000 பைத்துல் மால் வந்துச்சுன்னா எதிர்காலத்தில் அது வேற மாதிரி திட்டங்கள் கொண்டு போகலாம். பட்டியலாக்கல் மூலமாக ஒரு வங்கியை உருவாக்கலாம். எப்படி அவங்க மெர்கண்டைல் வங்கி உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஆமாம் மக்கள் வங்கியாக உருவாக்கிடலாம். ஒரு 4000 பைத்துல் மால் ஆளுக்கு ஒரு 5 லட்சம் அவங்க ஃபண்டிலிருந்து கொடுத்து அவங்க போனால் மெம்பர் ஆகிடுவாங்க. மெம்பர் ஆகிட்டாங்கன்னா எவ்வளோ? 4000 5 லட்சம் எவ்வளோ வரும்? எத்தனை கோடி? இந்த அமௌண்ட்டு இது பண்ண சொல்கிறாங்களே அதை காமிச்சு வாங்கிக்கலாம். இப்போ கேரளாவில் ஆரம்பிக்க போகிறாங்க, அது மாதிரி தமிழ்நாட்டில் வாங்கிக்கலாம். அதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணுறோம். இது வர்ற வரை நம்ம காலம் மாறும் வரும். இப்போ ஜன்சேவா ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, கூட்டுறவு பேங்க் இருக்குது. ஏன் நம்ம ஊரில் கூட்டுறவு பேங்க் ஆரம்பிக்கலாம்? கூட்டுறவு பேங்க் ஆரம்பித்து லாப பங்கு கொடுக்குற மாதிரி இஸ்லாமிக் வங்கிகள் இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கணுமா, உங்களுக்கு வந்து எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டு 10 லட்சம்னா 11 லட்ச ரூபா நீங்கள் தரணும்னு போட்டு உங்களுக்கு 10 லட்சம் கொடுத்துருது. அப்போ அந்த 1 லட்சம் வந்து எல்லாருக்கும் அது பங்காக போயிடும். இஸ்லாமிய அடிப்படையில் முபாரகா முராபகா அப்படின்னு சொல்லி சில மெத்தடுகள் அது செஞ்சுருக்காங்க. அது எப்படி 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு 11 லட்ச ரூபா எப்படி? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் தொழிலுக்கு நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு கார் வாங்குறீங்க. கார் வரும்போது நம்ம 2 பேரும் பேசிக்கோ. நான் கொடுக்குறவங்க நீங்கள் வாங்குறவங்க 10 லட்ச ரூபா காருக்கு நீங்கள் எவ்வளோ லாபம் தருவீங்க உங்களுக்கு கேட்போம். நீங்கள் இப்போ வெளியில் எவ்வளோ கொடுப்போம், நான் 1 லட்ச ரூபா தரேன்னு சொன்னால் வியாபார அடிப்படையில் வியாபார அடிப்படையில் இது வந்து வட்டியெல்லாம் வங்கி இல்லை. இது மாதிரி வங்கி இப்போ நம்ம உருவாச்சுன்னா இஸ்லாமிய அடிப்படையில் கொடுக்குறது. இப்போ நீங்கள் லட்சக்கணக்கில் போகும்போது எப்படி கொடுக்க முடியும்? வட்டியில்லா வங்கி கொடுக்க முடியாது இல்லையா? இது வந்து ஏழைகளுக்கு, பாமரவர்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, வசதி உள்ளவர்களுக்கு தேவைப்படுது. கார் வந்து என்ன ஏழை வாங்க போகிறது இல்லை. அப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க ஒரு லாப பங்கு கொடுத்துறது. நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி மிஷின் வாங்க போகிறாரு 20 லட்ச ரூபாய்க்கு. அந்த 20 லட்ச ரூபாய்க்கு மிஷின் வாங்கினா எனக்கு எவ்வளோ தருவீங்க? அந்த கம்பெனி மூலமாக அதில் ஒரு 3-4 வழி இருக்குது. பார்ட்னர் ஆகுது அல்லது அதுக்கு கூடுதலாக கொடுக்குறது, அது மாதிரி செய்யும் இஸ்லாமிய வங்கி முறை. அது மாதிரி வேற உங்களுடைய சமூக பத்திரிகை பற்றி ஒரு சிறு குறிப்பு. சமூக உரிமை பத்திரிகை வந்து மாதந்தோறும் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் இந்த பைத்துல் மால் விஷயங்கள், கல்விக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பணம் கட்டி ஊர்லேயோ அல்லது இங்கே வேணால் மொத்தமாக அனுப்பிச்சோன்னா மொத்தமாக அனுப்பிச்சுடலாம். அந்த பத்திரிகை நான் அதுக்காண்டி வரல, பத்திரிகை சேல்ஸுக்கோ பணமோ இது பண்ணுறதுக்கோ வரல. அதனால் அது பேசுகிறது இல்லை. இருந்தாலும் சமூக உரிமை பத்திரிகை வேணும்னா நீங்கள் எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள் ஊருக்கு அதுக்குள்ள சந்தா வந்து ஆயுள் சந்தா 2000, மாதம் சந்தா 150 ரூபாய்கிட்ட இருக்குது. வருஷம் சந்தா 2 வருஷத்துக்கு 300 இப்படி இருக்குது. அது நீங்கள் 300 ரூபாய் அது நீங்கள் வாங்கி இங்கே அந்த சப்ஜெக்ட் வேணும். அது நீங்கள் தனியாக உட்காந்து ஒரு நாளைக்கு உட்காந்து எல்லாரும் நிறைய ஒரு கேள்வி ஒன்றும் நேற்று வரைக்கும் நீங்க ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி தான் எனக்கு தெரியும். இன்னைக்கு தான் தெரியுது நீங்க ஒரு நல்ல மாற்றாங்க, நல்ல ஒரு தாயும். ஏன் நீங்க வந்து முதல்ல அதுல வெளிக்காட்டிங்க? நீங்க அரசியல்வாதியா இருக்கும்போது நான் தாயாக தான் இருக்கேன். தாயிங்கிற ஒரு வேலையை மற்ற வகையில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இது ஒரு 10 வருஷமாக கையில் எடுத்தோம். கையில் எடுத்ததுக்கு காரணம் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடுங்கிறது நம்ம நடத்துகிற மாநாட்டில் தான் கிடைச்சிச்சு. அந்த இடஒதுக்கீடுக்கு பின்னால் மக்களை போய் பார்த்தோம். மக்கள் வந்து இது இடஒதுக்கீடுக்கு தகுதியாக அவங்க வச்சுக்கிறதில்ல. காரணம் என்ன? அவங்கள்ட்ட பணம் இல்லை, படிக்க முடியாத சூழல். அப்போ என்ன பண்ணோம்? ஸ்காலர்ஷிப் ஆரம்பித்தோம். எல்லா மாவட்டங்களுக்கு நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சி எடுக்கும் பொழுது என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், பல ஊர்களில் நாங்கள் ஒரு ஃபண்டு கொடுத்தோம். அந்த மாவட்டத்தில் ஒரு நாங்கள் 3 லட்சம் கொடுத்தா அவங்க ஒரு 3 லட்சமோ 6 லட்சமோ போடணும்னு சொன்னோம். பணம் அங்கேயும் வாங்க முடியல. பெரிய அமௌண்ட் கூட கிடையாது. அப்போ யோசனை பண்ணுறேன் என்ன காரணம் அப்படிங்கும்போது, பொருளாதார ரீதியாக மக்கள் வந்து பின்தங்கியிருக்காங்க. பொருளாதார ரீதியாக மக்களை உயர்த்துறதுக்கு என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வழியை ஏன் நம்ம வந்து ஞாபகப்படுத்தக்கூடாது? திருப்பி இது வந்து ஏற்கனவே இருக்கிறது தான், புதுசு இல்லை. அதை ஏன் மக்களை வந்து இது பண்ணக்கூடாது? இந்த பைத்துல் மால் திட்டத்துக்கு வந்தோம். அதில் சிலர் என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு வந்து சக்காத்துடைய ஸ்காலர்ஷிப் வேணால் எங்களுக்கு கடனாக கொடுன்னு வந்தாங்க. அப்போ கடனாக கொடுன்னு கேட்டால் அப்படி ஏன் அந்த கடன் பட்டியல அமைப்பு உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 40,000 பேருக்கு மந்த்லி பென்ஷன், இந்த 1000க்கும் மேற்பட்ட பைத்துல் மால் மூலமாக கிடைக்குது. மந்த்லி பென்ஷன் 10,000 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது.
பல்லாயிரம் பேருக்கு மருத்துவ உதவி, கல்வி உதவி இந்த பைத்துல் மால்கள் இவ்வளவு ஆரம்பிச்சது கிடைக்குது. இன்னும் 3 மடங்கு நம்ம ஆரம்பிச்சோம்னா தமிழ்நாட்டில் கல்லாமை இல்லாமை எல்லாத்தையும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அதுக்கு நம்ம எல்லாரும் தாயியா மாறணும். நான் மட்டும் இல்லை, நான் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான். நான் போய் ஊரில் சொல்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் இடத்துல சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட, உங்களுக்கு தெரிஞ்ச ஊருக்காரங்கள்ட்ட இந்த மாதிரி ஊரில் எங்கே பைத்துல் மால் இப்போ கேட்குறாங்க இல்லையா, கோல்கேட்டில் உப்பு இருக்கான்னு, கோல்கேட்டில் உப்பு இருக்கா, கிராம்பு இருக்கா, அல்லது வேம்பு இருக்கான்னு கேட்குறாங்க. ஒரு காலத்தில் வேம்பத்தான் விளைக்கிட்டு இருந்தோம், உப்பத்தான் விளைக்கிட்டு இருந்தோம். கறி இருக்கான்னு இப்போ கேட்குறாங்க, கறியை தான் விளைக்கிட்டு இருந்தோம். அது மாதிரி நீங்கள் எந்த நண்பர்களை சந்திச்சாலும் உங்கள் ஊரில் பைத்துல் மால் இருக்கா, பைத்துல் மால் இருந்தால் அது ரசூல்லாவுடைய பள்ளிவாசல், அல்லாவுக்கு பிரியமான பள்ளிவாசல். இல்லைன்னா அது வந்து பிரேயர் காலு, அகீமுஸ்லா ஆத்து சக்கா எல்லாம் சொல்லியிருக்கான். அதனால நீங்கள் உங்கள் ஊரில் பைத்துல் மால் ஆரம்பிங்க. அந்த விவரம் வேணும்னா இங்கே மாதிரி சகோதரர் ஹிதாயத்துல்லா இருக்காரு, அவர் நம்பர் தர்றேன், அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், உங்கள் ஊருக்காரவங்க பேச வைங்க. நான் வந்த விஷயமே இதுதான். நீங்கள் உங்கள் ஊருக்காரவங்கள்ட்ட சொல்லி என்னை பேச வச்சிங்கன்னா நாங்கள் போய் அதை போய் அவங்களுக்கு எந்த செலவும் இல்லாமல் நாங்கள் ஊருக்கு போய் நாங்கள் போய் ஆரம்பிச்சு வச்சுட்டு வந்தோம். இதுதான் இந்த அடிப்படை. நம்ம எல்லாருமே தாய் தான். இதுக்காக இந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு பரலான விஷயம் இன்னைக்கு அனாதையாக இருக்குது. அதனால இந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கு. ஒரு பரல விஷயத்தை ஒன்றும் இல்லாத விஷயங்கள்ல நபிலான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம போராட்டம் கோஷம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள். பரல விஷயத்தை வந்து மக்கள் வந்து அதை ஹயாத்தாக்குறதுக்குள்ள வேலையை வந்து நாம் ஒவ்வொருவரும் செய்வோம். இந்த ஒன்று வந்துட்டா பல விஷயங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துடும். நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு, இந்த ஒன்றுனால தான் நாம் பின்தங்கி இருக்கோம். இந்த ஒன்று நம்ம சரிப்படுத்திட்டோம்னா எல்லாம் சரியாகும்.